السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام واصبر لحكم ربك فإنك بأعيننا. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசையும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். திருப்பூர் மதீனா பள்ளியும் மிஃப்தாவுல் ஜன்னா மகளிர் அரபிக் கல்லூரியும் இணைந்து நடத்தும் இந்த மீலாத் தொடர் சொற்பொழிவின் நிறைவு நாளான இன்றைய தினம் அல்லாஹுவை கண்ட அண்ணலின் கண்கள் என்ற தலைப்பின் கீழ் நான் உரை நிகழ்த்துவதற்கு இருக்கிறேன். வல்ல அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களினுடைய கண்கள் கண்ட அல்லாஹ்வையும் காணும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி வைப்பானாக. உலகெங்கும் வாழக்கூடிய முஸ்லிம்களினுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் உயர்த்துவானாக. சமூகத்திற்கு மத்தியில் அன்பையும் பரஸ்பர வாஞ்சையையும் ஒற்றுமையையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. அருமையான பெருமக்களே, உலகத்தில் வாழக்கூடிய வாழ்ந்த தலைவர்கள், இந்த தலைவர்களினுடைய வாழ்க்கையை குறித்து பல புத்தகங்கள் வெளியாக இருக்கிறது. சில தலைவர்கள் சுயசரிதை என்று தங்களினுடைய வாழ்க்கையை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆற்றிய சேவைகள், இந்த சமூகத்திற்கான பங்களிப்புகள் என்ன என்பது குறித்து அவர்கள் தங்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள், அல்லது வேறு பலர் அவர்களை குறித்து எழுதியிருக்கிறார்கள். இப்படி பல நூல்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த தலைவர்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு துறை அல்லது இரண்டு துறையில் அவர்கள் வல்லவர்களாக இருந்திருப்பார்கள். எல்லா துறைகளிலும் நிறைவு பெற்றவர்களாக அவர்கள் யாரும் இருக்க முடியாது, இருக்கவில்லை. அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே அனைத்து துறையிலும் நிறைவு பெற்றவர்கள். 1400 ஆண்டு காலங்கள் கடந்ததற்கு பிறகும் கூட அவர்களை குறித்து ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், கிதாபுகள் வெளிவந்ததற்கு பிறகும் கூட இன்றளவும் அவர்களை குறித்து புதிய செய்திகள் பேசப்படுகிறது என்றால், பல பேர் பயானுக்கு வருவாங்க, உலமாக்கள் பேசும்போது, அசத் இந்த செய்தியை நாங்கள் கேட்டதே இல்லைம்மா. ஆனால் அவர்கள் பல ஹதீஸ் நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருப்பாங்க. பல நிகழ்ச்சிகளில் அவர்கள் பங்கெடுத்திருப்பார்கள். ஆனால் இந்த செய்தியை கேள்விப்பட்டதே இல்லை என்பார்கள்.
ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் அவ்வளவு உயரத்தில் வைத்திருக்கிறார். அவன் சொல்லும் பொழுது வரஃபஅனா லக ذிக்ரக், உங்களினுடைய பெயரை, உங்களுடைய நாமத்தை, உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அந்த குறிப்பிடக்கூடிய வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். காலமெல்லாம் நாம் உயர்த்துவோம் என்கிறான். காலமெல்லாம் புதிய செய்திகள், அவர்களை குறித்த தகவல்கள் இந்த சமூகத்திற்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்கிறான். யார் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த துறையை சார்ந்தவர்களுக்கான தகவல்களும் செய்திகளும் அவர்களுடைய வாழ்வியலில் நிறைந்திருந்தது. நீங்கள் எந்த துறையை நீங்கள் தொட்டு பாருங்க, அது தொழில்துறையாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், பயணமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அவர்களிடத்தில் ஒரு முன்மாதிரி, படிப்பினை, நெறிமுறைகள், இவைகளை பெற முடியும். ஒரு ஆச்சரியமானது. இன்று நாம் பேச இருப்பது அந்த தொழில்துறைகளையோ அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஆற்றிய மகத்தான பங்களிப்புகளையோ அல்ல. அதெல்லாம் பேசி முடிக்க முடியாது. வாழ்நாள் எல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட அப்படின்னு பாடினார். 1000 கவிஞர்கள் பிறந்தாலும் அவர் புகழ் பாடி முடியாது. முடிஞ்சிருமா? முடிய போறது இல்லை. பாடிக்கொண்டே இருக்கலாம். அப்படி ஒரு நபரை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்றால் அது அவனுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இப்போது நம்ம பேச இருக்கிறது அவர்களுடைய கண்களை குறித்து. அதுவே ஒரு பெரிய செய்தியாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோற்றத்தை குறித்து பல இமாம்கள் எழுதியிருக்கிறாங்க. குறிப்பாக இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷமாயில் திருமதியில் ரொம்ப அற்புதமாக எழுதுவான். இந்த மாதிரி ஒரு நூல் வேறு எந்த தலைவரை பற்றியாவது இருக்குதா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்முடைய சிந்தனைகளை கொஞ்சம் விரிவாக்கி பார்க்கணும். அவர்களுடைய முடி எப்படி இருந்தது, அவர்களுடைய மூக்கு எப்படி இருந்தது, அவர்களுடைய பார்வை எப்படி இருந்தது, கண் எப்படி இருந்தது, காது எப்படி இருந்தது, நடை எப்படி இருந்தது, எப்படி படுப்பார்கள், எப்படி உண்ணுவார்கள் என்பது குறித்த அனைத்து தகவல்களையும் அறிஞர்கள் சஹாபிகளின் மூலமாக பதிவு செய்கிறார். இப்போ சஹாபிகள் பார்த்ததை பதிவு செய்கிறார். இப்படி ஒரு பதிவு உலகத்தில் வாழ்ந்த எந்த தலைவருக்காவது இருக்குமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தலைமுடி, தாடி முடி, இதில் எத்தனை வெள்ளை முடிகள் இருந்தது அப்படிங்கிறது வரைக்கும் எழுதுறாங்க. எவ்வளவு கூர்ந்து கவனித்திருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி அணிந்திருக்கிறாங்க, தலைப்பாக அணிந்திருக்கிறாங்க. அப்போ அணியாத காலம் நேரமும் குறைவாக இருக்கலாம். தாடியாவது மறைக்கப்படுறது இல்லை, தலை மறைக்கப்படுறது தானே. அப்போ தலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான தலைப்பாகையில் கட்டியிருந்தார்கள் என்ற ஹதீதுகளில் வருது. அவர்கள் கலட்சுவ தொப்பி அணிந்திருந்தார்கள் என்ற ஹதீதுகளில் வருது. அப்போ அணியாத காலம் இருக்குமா இல்லையா, அணியாத நேரம் இருக்குமா இல்லையா? அந்த நேரத்திலும் கூட தங்களுடைய பார்வையை கூர்மைப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தாடி, தலைமுடியில் மொத்தம் எத்தனை வெள்ளை முடிகள் இருந்தது என்பது வரைக்கும் ஒரு தலைவரை பற்றி பதிவாகிறது என்றால் அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை எந்த உச்சத்தில் வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் பாருங்கள். அவங்க எழுதுவாங்க, அவர்களினுடைய தலையிலும் தாடியிலும் 20 வெள்ளை முடிகள் இல்லை என்று எழுதுவாங்க. அந்த போங்கு இலக்கிய போங்கு. 20 வெள்ளை முடிகள் இல்லை என்றால் எத்தனை வெள்ளை முடிகள் இருந்தது? 19 எழுதுறாங்க, குறிப்பிடுறாங்க. ஏன் 20 வெள்ளை முடிகள் இல்லை என்பதற்கெல்லாம் நிறைய விளக்காத இலக்கியம் சார்ந்த செய்திகள் என்று அதை நாம் விடுத்துடும். ஏன்னா பல தகவல்களை நாம் பேச வேண்டியது இருக்கிறது. அருமையான பெருமக்களே, அப்படி அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒவ்வொரு அங்க அவயங்களை குறித்தும் வரலாறுகளில், ஹதீதுகளில் பதிவாக இருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் சில சஹாபிகள் கேட்குறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதிமா இருந்தாங்க.
சாஹிபுல் விசாதா, சாஹிபுல் நகலைன் என்று அவர்களுக்கு பெயர். சல்லல்லாஹு தலையணையை தூக்கி வச்சுக்கிடுவாங்க, அவங்களுடைய செருப்பை சுமந்துட்டு போவாங்க. இந்த மாதிரி ஹிதுமத்துகளை செய்யக்கூடியவர்களாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தான் இருந்தாங்க. இப்னு மஸ்ஊதினுடைய அந்தஸ்து ரொம்ப உயர்வானது. அது குறித்து ஹதீதுகள் நிறைய இருக்கு. அவர்களிடத்தில் சில சஹாபிகள் வந்து கேட்குறாங்க. சஹாபிகள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு போகும்போது அவங்களுக்கு பின்னாலேயே நீங்கள் போகும்போது ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு போறீங்களே, அது என்ன தஸ்பீஹ், என்ன ஸலவாத், அல்லது ஏதாவது என்ன அவுராது ஓதுறீங்க, என்ன விருது ஓதுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் எந்த ஸலவாத்தையும் ஓதலை, விருதையும் ஓதலை, ஒரு தஸ்பீஹும் ஓதலை. இல்லை, நீங்கள் முணுமுணுத்ததை நாங்கள் பார்த்தோம், அது எங்களுக்கு கற்றுத்தாங்க. நான் அப்படி ஒன்றும் ஓதலைங்கிறாங்க அவங்க. இல்லை, நீங்கள் ஓதுனீங்க, நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் பார்த்தோம், பல தடவை நாங்கள் பார்த்திருக்கிறோம், எனவே அதை எங்களுக்கும் சொல்லித்தாங்க. அப்போ ஒரு இல்மை கற்றுக்கொள்வதிலே சஹாபிகளினுடைய ஆர்வம் எவ்வளவு தூரமாக இருந்தது நீங்க பாருங்க. சஹாபிகள் அவ்வளவு ஆர்வமாக இருந்தார்கள். இப்போ இதுல இந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல திருப்பி திருப்பி கேட்குறாங்க, என்ன ஓதுனீங்க, என்ன நீங்க விருது ஓதுனீங்க, நாங்கள் உங்களுடைய உதடுகள் முணுமுணுத்ததை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. திரும்ப திரும்ப கேட்டது அவங்க சொன்னாங்க, நான் ஒன்றும் ஓதலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்து பள்ளிக்கு போகும்போது அவனுக்கு பின்னால் நான் போவேன், இன்னும் ஓதலை. நீங்கள் திரும்ப திரும்ப அழுத்தி கேட்டதுனால சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், நான் எதுவும் ஓதலை. ஆனால் வீட்டிலிருந்து பள்ளிக்கு போகும்போது ஆயிஷா நாயகி வீட்டிலிருந்து பள்ளிக்கு, ஜுவைரியா நாயகி வீட்டிலிருந்து பள்ளிக்கு, ஹப்சா நாயகி வீட்டிலிருந்து பள்ளிக்கு அவர்கள் செல்லும் பொழுது எத்துணை எட்டுகள் வைக்கிறார்கள் என்று எண்ணி பார்த்தேன். நீங்கள் யோசிங்க, சஹாபிகளினுடைய பார்வை எப்படி இருந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இந்த நடை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மலையிலிருந்து கீழே இறங்குவது போன்று நடப்பார்கள். தத்வில் அர்து தஹத கதமைஹி, அந்த பூமி அவர்களினுடைய காலுக்கு கீழே சுழண்டு கொடுப்பது போன்று, சுருண்டு கொடுப்பது போன்று எங்களுக்கு தெரியும். அவங்க சாதாரணமாக நடந்தால் நாங்கள் விரைவாக ஓடி போகணும் பின்னால, ஏன்னா அவங்களுக்கு பூமி அவங்களுக்கு கீழே அது சுருண்டு கொடுக்குது, அந்த மாதிரி அவங்க நடப்பாங்க என்று நடையை குறித்து பேசிய சஹாபிகள் இந்த இடத்துல சொல்றாங்க, இந்த வீட்டில இருந்து இங்க போறதுக்கு, அந்த வீட்டில இருந்து இந்த பள்ளிக்கு இங்க வர்றதுக்கு, அவங்க வீடு அங்கன இருக்கு, அங்கிருந்து இங்க வர்றதுக்கு எத்துணை எட்டுகள் வைத்திருப்பார்கள் என்பதை கூட துல்லியமாக கணக்கிடக்கூடியவர்களாக சஹாபிகளை அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தார். இது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அவங்க எப்படி குடிப்பாங்க, அவங்க சிரிக்கும் பொழுது எத்துணை பற்கள் தெரியும், அவங்க எப்பவெல்லாம் சிரிச்சிருக்கிறாங்க, வாய் விட்டு சிரித்தது எப்போது என்பதை குறித்தும் கூட சஹாபிகள் பதிவு செய்கிறார்கள் என்றால், அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த சமூகத்திற்கு பாடமாக தரப்பட்டிருக்கிறது. உலகத்தில் அப்படி வேறு யாருக்கும் என்ன செய்யலை, கொடுக்கப்படலை. அந்த வகையிலே அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த, அவர் குறிப்பாக அவர்களுடைய கண்களினுடைய பார்வையினுடைய ஆற்றல் குறித்த சில தகவல்களை நாம் இங்கே பேச இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சஹாபிகள் சோர்வடைந்து போய் இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில். சில சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன சோர்வா நீங்க இருக்கிறீங்க, நீங்க ஏன் சோர்வா இருக்கிறீங்க, சோர்வா இருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அவங்க சொன்ன பதில், நாங்கள் விசால் இருக்கிறோம், விசால் நோன்பு நோக்கிறோம். விசாலை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, ஒரு நோன்பை திறக்காமல் அடுத்த நோன்பை கண்டினியூ பண்ணுறது. இப்போ சுண்ணத்தான நோன்புகள் இருக்குன்னு வைங்களேன், திங்கக்கிழமை பிடிக்கிறது சுண்ணத்து, வியாழக்கிழமை பிடிக்கிறது சுண்ணத்து என்றெல்லாம் அதீதுகளில் இருக்கிறது. அதாவது ஐயாமுல் பீத், பிறை 13, 14, 15 இந்த 3 நோன்புகள் பிடிப்பது சுண்ணத்து என்றெல்லாம் அதீதுகளில் வருது. இப்போ ஒருத்தர் பிறை 13 அன்று நோன்பு வைக்கிறார். ஐயாமுல் பீத் என்றால் முழு சந்திரன் இருக்கக்கூடிய காலம். அப்போ அவர் நோன்பு வைக்கிறார், பிறை 13 அன்று நோன்பு வைக்கிறார். அந்த 13 முடியும் போது மகரிப் வரும்போது நோன்பை திறக்கணுமா இல்லையா? நோன்பை திறக்கிறது இல்லை, அப்படியே கண்டினியூ பண்ணுறது பிறை 14. 14 முடியும் போது நோன்பை திறக்கணுமா இல்லையா? நோன்பை திறக்கிறது இல்லை, 15.
ஒரு நாள் நோன்பு பிடித்தாலே நமக்கு மசக்கமாக இருக்குது, 2வது நாள் தொடர்ந்து 3 நாள் நோன்பு பிடித்தால் எப்படி இருக்கும்? சஹாபிகளுக்கு அப்படி தான் இருந்தது. அவங்க சோர்ந்து போயிட்டாங்க, நடை தளர்ந்தது, கூனி குறுகினார்கள். ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? திடகாத்திரமான ஆட்கள் தானே நீங்க? ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை திடகாத்திரமாக ஆக்குனாங்க. மதீனா ஷரீஃபுக்கு வந்ததற்கு பிறகு மதீனாவிற்கு சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய இந்த வைத்தியர்கள் இருப்பாங்களா இல்லையா, மருத்துவர்கள், அந்த கால டாக்டர்ஸ், வைத்தியர்ஸ், இந்த வைத்தியர்கள் எல்லாம் அவர்களிடத்தில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ், நோயாளிகள் குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன குறைகிறார்களே என்று இவங்க பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. நாள் ஆக ஆக நோயாளிகளுடைய எண்ணிக்கை மதீனாவிலே குறைய ஆரம்பிக்கிறது. மதீனாவை சுற்றிய பகுதிகளிலே ஒரு கட்டத்தில் அந்த மருத்துவர்கள் நேராக வர்றாங்க, வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. வந்து கேட்டாங்க, என்ன ஆச்சு? எங்கே கேட்டு, நாங்கள் மருத்துவர்களாக இருக்கிறோம், வைத்தியர்களாக இருக்கிறோம், இப்போ நீங்கள் வந்ததற்கு பிறகு நோயாளிகளினுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டதே, என்ன காரணம்னு கேட்குறாங்க. நோயாளிகளினுடைய எண்ணிக்கை குறைவதற்கு என்ன காரணம்? நீங்கள் வர்றதுக்கு முன்னால் இப்படி இல்லை, ஆனால் இப்போ காலம் செல்ல செல்ல எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது, மக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு தானே இருக்குது. ஒரு ஊரை பொறுத்த வரைக்கும் இப்போ நீ இன்றையிலேருந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் இந்த திருப்பூரை எடுத்துக்கங்க, மக்கள் தொகை என்ன, இப்போ என்ன? எல்லா ஊர்லேயும் கூடி தான் இருக்கும். எக்ஸ்டென்ஷன் பகுதி என்று எல்லா ஊர்களிலும் இருக்குமா இல்லையா? இது நியதி. இது எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய நியதி, எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய நியதி. மக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்படி தானே அதிகரிக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாகிடுச்சா இல்லையா? எல்லா ஊர்களையும் நீங்கள் பாருங்கள், டாக்டர்ஸ் அதிகமாகிட்டே இருப்பாங்க. தேவை அந்த அளவுக்கு இருக்குது, நோய் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் இங்கே மக்கள் தொகை அதிகமாகிறது, நோயாளிகளுடைய எண்ணிக்கை குறைகிறது. இது எப்படி என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மக்களுக்கு போதித்திருக்கிறேன் உணவு கட்டுப்பாடு. 2 விஷயத்தை அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, பசித்ததற்கு பிறகு சாப்பிடு, வயிறு நிரம்புவதற்கு முன்பாக உன்னுடைய கையை உயர்த்தி விடு. அப்போ ஃபுல் வெட்டக்கூடாது, வயிறு நிறைய நீ சாப்பிடாதே அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. இன்னும் 2 கவலம் சாப்பிடலாம் என்று இருக்கும்போது கையை உயர்த்திடணும். பசித்த பின்னால் சாப்பிடணும். இப்போ பசித்த பின்னெல்லாம் சாப்பிட்றது இல்லை, டைமுக்கு சாப்பிட்றது. அப்படி தானே இருக்குது. நமக்கு டைமுக்கு லோவர் ஆகிட்டா லோவருக்கு பிறகு சாப்பிட்றணும், இஷாவுக்கு பிறகு சாப்பிட்றணும் அப்படின்னு வச்சுருக்கிறோம். அது பசிச்சதோ பசிக்கலையோ என்னதே தின்றது. ஆனால் அதுவே நோயாக மாறும். பசித்த பின் புசி என்று தமிழிலும் மொழி இருக்கிறது, பழமொழி இருக்குது. ஆனால் அன்றே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, பசித்ததுக்கு பின்னால் சாப்பிடு, கொஞ்சம் பசிக்க விடணும், அது உடல் ஆரோக்கியம். இன்றைக்கு மருத்துவத்துறையில் நீங்கள் அதை விசாரித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய அழகிய மருத்துவத்தை நமக்கு சொல்லி தந்தாங்க. எல்லா துறையிலும் நிறைவு பெற்றவர்கள். அப்போ நான் என்னுடைய இப்படி அவர்களை, சஹாபிகளை சிறப்பாக உருவாக்கி உடல் ஆரோக்கியத்திலையும் தேர்ந்தவர்களாக உருவாக்கினாங்க. நல்ல ஆரோக்கியமாக வாழணும்ன்றாங்க. ஒரு கட்டத்தில் சில சஹாபிகள் கேட்குறாங்க, ஆயிஷா நாயே கேட்குறாங்க, யார சொல்லலாம், லைலத்துல் கத்ர் இரவு எது என்று நான் அறிந்து கொண்டால் அந்த நாளில் நான் என்ன கேட்பது? அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கலாம்? சொர்க்கத்தை கேளு, நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேளு, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் விரைந்து செல்வதை கேட்கலாம். எவ்வளோ கேட்கறதுக்கு நிறைய இருக்கு. கேட்கறதுக்காக நமக்கு பஞ்சம், கேட்கறதுக்கு நிறைய இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஃபஸ்அலில் ஆஃபியா, ஆரோக்கியத்தை கேள் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியத்தை கேட்க சொன்னாங்க. இப்போ ஆரோக்கியம் தான் இருக்கும் செல்வங்களிலே மிக உச்சமானது. ஒரு மனிதர் கற்பனை செய்து வைத்திருப்பார், என்னுடைய மகளுடைய கல்யாணத்தை இப்படி நடத்தணும், இந்த வீட்டை இப்படி கட்டணும், இந்த தோட்டத்தை இப்படி உருவாக்கணும், இந்த பிஸ்னஸை துவக்கணும், இவரோட பார்ட்னர்ஷிப் வைத்து இந்த காரியங்களை செய்யணும். எத்தனை கற்பனைகள். நோய் வந்து படுக்கையில் படுத்துட்டா எல்லாம் ஃப்ளாப், எல்லாமே அடைந்து போய் விடுகிறது, அடங்கி போய் விடுகிறது. எனவே ஆரோக்கியம் என்பது ஒரு அற்புதமான நியாமத். அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு, இந்த அடியார்களுக்கு வழங்கிய நியாமத்துக்களிலே உன்னதமான நியாமத்துக்களில் ஒன்று ஆஃபியத் என்ற ஆரோக்கியம். அப்படி ஆரோக்கியமாக தன்னுடைய சமூகத்தை உருவாக்கிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சில சஹாபிகள் சோர்ந்து இருப்பதை பார்த்து கேட்டாங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க, ஏன் இப்படி நடை தளர்கிறது என்று கேட்ட பொழுது சஹாபிகள் சொன்னாங்க, நாங்கள் விசால் நோன்பு இருக்கிறோம். விசால் நோன்பு என்னங்கிறத இப்போ சொல்லிட்டேன். ஒரு நோன்பை திறக்காமல் அடுத்த நோன்பை கண்டினியூ பண்ணு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்துருச்சு. உங்களை யார் நோன்பு அப்படி நோக்க சொன்ன, அப்படி நோன்பு பிடிக்க வேண்டும் என்று யார் உங்களுக்கு கற்றுத்தந்தது? நான் சொன்னேனா உங்களை இப்படி நோன்பு பிடிங்க, நான் உங்களை சொன்னேனா? அவங்க பதில் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்க நோன்பு நோக்கிறீர்களே. ரசூலுல்லாஹ் அப்படி விசாலுடைய நோன்பு நோக்கிறாங்க. ஒரு நோன்பை திறக்காமல் அடுத்த நோன்பை நோற்பார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னக்க துவாசில் யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் அப்படி நோன்பு நோக்கிறீர்களே என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, இன்னி லஸ்து கஹைஅத்திக்கும் இன்னி உத்அமு வ உஸ்கா, நான் உங்களுடைய தோற்றத்திலேயே இல்லைங்கிறான். நம்மளை போல மனிதர்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் உங்களுடைய தோற்றத்திலும் கூட இல்லைங்கிறாங்க. அவர்கள் பஷர் தான், ஆனால் நம்ம தோற்றத்தில் இல்லை. டிஃபரெண்டான ஒவ்வொரு உறுப்பையும் எடுத்துக்கொண்டாலும் அந்த ஒவ்வொரு உறுப்பிலையும் நம்மிலிருந்து பாரிய வித்தியாசம் இருக்கிறது. லஸ்து கஹையத்திக்கும், நான் உங்களுடைய தோற்றத்தில் இல்லை என்று சொல்லிட்டு, இன்னி உத்அமு வ உஸ்கா, எனக்கு உணவளிக்கப்படுகிறது, எனக்கு தண்ணீர் வழங்கப்படுகிறது. அப்போ வாயின் வழியாக அல்ல, அது ஏதோ ஒரு வழியாக, அப்போ இன்னொரு வழியாக உணவு வழங்கப்படுது. இப்போ ஒருத்தர் சோமம் இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு சொன்னால், இனி அவர் சாப்பிட முடியல, அவருக்கு எதுவும் குடிக்க முடியல, ஆனால் சோர்வாக இருக்கிறாரு, அவருடைய சோர்வை போகணுன்னா ட்ரிப் ஏற்றுறாங்கள, இல்லை ட்ரிப் ஏற்றுனா அவர் உஜாரா ஆயிடுறாரா இல்லையா? வாய் வழியாவா போகுது? இல்லை. அப்போ இந்த வழிமுறை, இப்படி ஒரு வழிமுறை இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போவே சொல்லித்தர்றாங்க. இந்த ட்ரிப் ஏற்றுற ஒரு முறை இருக்குதுங்கிறத, இன்னி உத்அமு வ உஸ்கா, அவங்க சாப்பிட இல்லை ஆனால் எனக்கு உணவளிக்கப்படுதுங்கிறாங்க. அவங்க குடிக்க இல்லை ஆனால் தண்ணீர் புகட்டப்படுதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு பானம் புகட்டப்படுகிறதுங்கிறாங்க. அப்போ வேறொரு வழிமுறை, உணவு உடலுக்குள் செல்வதற்கு, உடலிலே ஆரோக்கியம் வலிமையாகுவதற்கு, சுறுசுறுப்பு ஏற்படுவதற்கு, அவருடைய உடலிலே இருக்கக்கூடிய சோம்பல் நீங்கி அவர் ஒரு நல்ல நிலை வருவதற்கு வேறொரு வகையிலையும் உணவை செலுத்த முடியும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவே சொல்லி தந்திருக்கிறாங்க. சரி, இருக்கட்டும். இப்போ இது ஒரு பாடம். ஆனால் அவங்க இன்னொன்று சொன்னாங்க, லஸ்து கஹையத்திக்கும், உங்களுடைய தோற்றத்தில் நான் இல்லைங்கிறாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, ஐயுக்கும் மிதிலிங்கிறாங்க. இந்த தொடரில் ஐயுக்கும் மிதிலி, என்னை போல் உங்களில் யார் இருக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. யாருமே இல்லைங்கிறாங்க. அந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒவ்வொரு உறுப்பும் வித்தியாசப்படுகிறது, ஒவ்வொரு செயல்பாடுகளும் வித்தியாசப்படுகிறது என்ற அந்த தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி லைஸ பி கஸீரின் ஒலா பி தவீலி, அவங்க குட்டையும் அல்ல நெட்டையும் அல்ல அப்படிங்கிறாங்க. ஒரு ஆள் குட்டையாக இருக்கணும் அல்லது நெட்டையாக இருக்கணும், அல்லது இன்னொரு மொழி இருக்கிறது, ஒரு நடுத்து நிலை, ஒரு நடுநிலை. ரொம்ப உயரமாகவும் இருக்க மாட்டார். அவரை பற்றி ஒரு ஆளை பற்றி கேட்குறோம், உயரமாக இருப்பாரா? இல்லை உயரமாக இருக்கிறது இல்லை. குட்டையாக இருப்பாரா? இல்லை குட்டையில் ஒரு நடுத்தர உயரம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிடுவோம்? குட்டையாகவும் இல்லை நெட்டையாகவும் இல்லைன்னா ஒரு நடுத்தர உயரத்தில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆனால் யாரோடு அவர்கள் சென்றாலும் அவர்கள் தான் உயரமாக தெரிவாங்க. இது ஒரு ஆச்சரியம் இல்லையா? குட்டை இல்லை நெட்டையும் இல்லை. சில சஹாபிகளை பார்க்குறோம் நல்ல உயரமாக இருப்பாங்க, சில சஹாபிகளை பார்க்குறாங்க குட்டையாக இருப்பாங்க. குட்டையாக இருக்கக்கூடிய சஹாபிகளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்றால் உயரமாக தெரிவாங்க. இது எல்லாருக்கும் உள்ளது தானே. ஒரு குட்டையான நபரோட ஒருத்தர் கொஞ்சம் உயரமான போனால் அவர் உயரமாக தெரிவார், அப்படி தானே? இது இயல்பு. ஆனால் நெட்டையான மனிதரோடும் செல்லும் பொழுதும் உயர்வாக தெரிகிறார்கள். எப்படி அது? அவங்க தலையே உயரமாக இருக்கும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமே அல்லாஹ் கொடுத்திருந்த ஒரு நியாமத். இப்போ அந்த தொடரில் அது அவங்களுடைய அங்க அவயங்களை பற்றி வரக்கூடிய செய்திகள் ரொம்ப அழகானது. உம்மு மஅபத் ரொம்ப அற்புதமாக விவரிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முக்கர்ரமாவிலிருந்து மதீனா ஷரீஃபுக்கு அவங்க ஹிஜ்ரத்து போகிறாங்க. போகிற வழியில் மதீனாவுக்கு கொஞ்சம் நெருக்கமாக போகும்போது ஒரு இடத்துல
ஒரு பெண்ணை சந்திக்கிறாங்க, உம்மு மஹபத் என்ற ஒரு பெண்ணை சந்திக்கிறாங்க. அது ஹதீதுகள்லாம் நீண்ட பதிவாக இருக்கிறது. அந்த பெண் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த வயது முதிர்ந்த ஒரு பெண். அது அந்த பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிக்கிறான். ஒரு முறை பார்த்த பெண் தான், ஆனால் பல முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தவர்கள் இந்த அளவுக்கு யாரும் வர்ணிக்க முடியல. இது ஒரு ஆச்சரியம் சில பேருக்கு. அப்போ அந்த ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அந்த பெண் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருந்திருக்கு. ஆனால் உம்மு மஹபத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு விருந்துபசாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த விருந்துபசாரம் செய்யக்கூடிய பெண்மணிட்டு அவங்க அந்த டைமில் பசியோடு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் நாயகம் வர்றாங்க, வழிகாட்டியும் வர்றாங்க. வரும்பொழுது அந்த பெண் இடத்துல ஏதாவது உணவு இருக்கான்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு போனாங்க. ஏன்னா எல்லா நேரத்திலும் உணவு இருக்கா, அன்றைக்கி உணவு இல்லை. அவங்களுடைய கணவரும் வெளியில் போயிருக்கிறார். ஏதாவது உணவை எங்கேயாவது தேடிட்டு வரணும்னு சொன்னால் அதுக்கும் வழி இல்லாமல் இருக்குது. ஆட்டில் பால் கறந்து கொடுக்கணும்னு சொன்னால் அந்த மாதிரி ஆடு இல்லை, எல்லாத்தையும் வெளியில் பற்றிட்டு போயிருக்கிறாங்க, மேய்க்கிறது போயிருக்குது. ஒரு குட்டி ஆடு தான் இருக்குது, அதில் பால் வராது. ஒரு குட்டி ஆடில் பால் வருமா? பால் வராது, பால் கறக்க முடியாது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த குட்டி ஆடில் நாங்கள் பால் கறந்துக்கிடலாமான்னு கேட்கும்போது இது குட்டி ஆடுலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் உத்தரவு தந்தால் அதில் நாங்கள் பால் கறந்துக்கிறோம் என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க உத்தரவு கொடுக்குறாங்க. தங்களுடைய முபாரக்கான கையை அதனுடைய மடியில் வைக்கிறாங்க, பிஸ்மில்லா சொல்கிறாங்க. பால் சுரக்குது, சுப்ஹானல்லாஹ், பால் கொட்டுது, எல்லாரும் குடிக்கிறாங்க. இப்போ மிச்சம் இருக்குது. அந்த ஆடு காலமெல்லாம் பால் கறந்து கொண்டு இருந்தது. 40 வருஷம் அந்த ஆடு வாழ்ந்தது என்று வரலாறும் இருக்கிறது. ஒரு ஆடு 40 வருஷம் வாழ்ந்து பார்த்துக்கிறீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரம் பட்டதுனால் 40 வருடங்கள் அந்த ஆடு வாழ்ந்தது என்று நாம் சொல்ல வந்த செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த தோற்றத்தை, குறிப்பாக அவருடைய திருமுகத்தை குறித்து அவங்க விவரித்து பேசுகிறாங்க. உம்மு மஹபத் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப ஆச்சரியமாக விவரித்து பேசுகிறாங்க, அவ்வளோ அழகாக விவரிப்பாங்க. அப்போ அதில் அவங்க சொல்லும் பொழுது ஃபீ ஐனைஹி ஹும்ரத்துன், அவங்களுடைய கருவிழி நல்ல கருப்பாக இருக்கும், வெண்விழி நல்ல வெள்ளையாக இருக்கும். அந்த வெள்ளை விழியிலே சிகப்பு கோடுகள் பதிவாகி இருக்கும், சிகப்பு கோடுகள் பதிவாகி இருக்கும். அதை பார்ப்பதற்கு ஒரு தனி ஈர்ப்பு இருக்குங்கிறான். பல அறிஞர்கள் அதை எழுதும்போது இது நபிமார்களுடைய அடையாளம்னு எழுதுறான். நபிமார்கள் எல்லாருடைய கண்களிலும் வெள்விழிகளிலே அந்த சிகப்பு கோடு பதிவாகி இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம சொல்வதற்கு என்னன்னா, இந்த கற்பனையோடய நம்ம தூங்கணும். நம்ம கண்டதையெல்லாம் கற்பனை பண்ணிட்டு தான் நம்ம படுக்கிறோம். எதையோ பேசிட்டு படுக்கிறோம், எதையோ கற்பனை செஞ்சுட்டு படுக்கிறோம். அவன் கடன்காரனை யோசிக்கிறோம், கடன் தரணுமேனு யோசிக்கிறோம், பிரயாணத்தை பற்றி யோசிக்கிறோம். இந்த சிந்தனையை பண்ணும்போது அதை மாதிரி கனவுகளாக வருது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே நாம் சிந்தித்து கொண்டு படுத்தால் அவர்கள் கனவிலே காட்சி தர மாட்டார்களா என்று ஒரு நப்பாசை தான். அல்லாஹ் அதை நமக்கு நசீபாக்கி வைக்கட்டும். அருமையானவர்களே, அந்த வெண்விழியிலே சிகப்பு அந்த கோடுகள் பதிந்திருப்பதை பார்க்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு உத்து கவனிச்சிருக்கிறாங்க சஹாபிகள். அந்த உம்மு மஹபத் ரலியல்லாஹு தஆலா அது ஒரு தனி ஈர்ப்பாக இருக்கும் என்கிறார்கள் அறிஞர்கள். அவ்வளவு அழகான கண்கள். இன்னொரு கட்டத்தில் ஒரு சஹாபி சொல்லும் பொழுது சையதுனா ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுர்மா விடுவாங்க, கண்ணுக்கு சுர்மா விடுவாங்க. கண்ணுக்கு சுர்மா விடுறது நமக்கு சுன்னத்து தானே. சுர்மா விடாத நேரங்கள் இருக்குமா இல்லையா? இப்போ நம்ம வெள்ளிக்கிழமைன்னா சுர்மா விட்டுட்டு போவாங்க, கண் நோயின்னா சுர்மா விட சொல்லுவாங்க. சுர்மா விடாத காலங்கள் தானே நமக்கு அதிகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சுர்மா விடாது இருந்திருக்கிறாங்க. ஆனால் சையதுனா ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யத்ஹகு இல்லா தபஸ்ஸுமன், அவங்க வாய் விட்டு சிரிக்கிறது இல்லை, அது ரொம்ப ரேர், எப்போதுமே புன்னகைத்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லிட்டு வகுந்து இதா நதர்து இலைஹி குல்து அக்ஹலுல் ஐனைன், நான் சொல்லுவேன் அவங்கள பார்க்கும் பொழுதெல்லாம் கண்கள் சுருமா விட்டது போன்றே இருக்கும். ஆனால் ஒலை சபி அக்கஹல், அவங்க சுருமா விடலை, சுருமா விடாமலேயே அவர்களுடைய கண்கள் சுருமா விட்டது மாதிரி இருக்கும் என்று செய்த ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார். அப்போ அவங்களுடைய கண்களினுடைய தோற்றம் இது.
அந்த கருவிழி மிக கருப்பாக இருக்கும், வெண்விழி மிக வெள்ளையாக இருக்கும். அந்த வெள்விழியிலேயே சிகப்பு கோடுகள் இருக்கும், சுருமா விட்டது போன்றே அவர்களுடைய கண்கள் இருக்கும் என்று அவர்களுடைய கண்களை பற்றி சஹாபிகள் வர்ணிக்கிறார். உலகத்தில் எந்த தலைவரையாவது இந்த முடியை பற்றி, அவங்களுடைய கண் விழியை பற்றி, மூக்கினுடைய செய்தனா ஒய்ஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திக்கிறதுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் போகிறாங்க ஸல்லல்லாஹு காலத்துக்கு பின்னால். அப்போ ஒரு கேள்வி அவங்க கேட்குறாங்க. ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி பார்க்கல, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, யார் இந்த ரெண்டு சஹாபிகளை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் ரசூலுல்லாவை பார்த்துருக்கிறீங்களா? இது என்ன கேள்வி கேட்குறீங்க? ரசூலுல்லாவை பார்த்துருக்கிறீங்களா? ரசூலுல்லாவோடய இருந்திருக்கிறோம், ரசூலுல்லாவோட சாப்பிட்ருக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் தொழுதுருக்கிறோம், போர்க்களங்களில் கலந்துருக்கிறோம், மஜ்லிஸுகளில் உட்கார்ந்துருக்கிறோம், எத்தனை உரைகளை நேருக்கு நேராக நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்போ எத்தனை முறை பார்த்துருப்பீங்க? கணக்கு இல்லை. அது ஒரு பெரிய பாக்கியம் தானே சஹாபிகளுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்ப 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 பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. சில சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூர் போகிறேன் அப்படின்ன உடனே உங்களுக்கு ரொம்ப சங்கடம் வந்துடும். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணம் போகிறாங்க, ரசூலுல்லாஹும் போகிறாங்க, ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்க. அந்த யுத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட நபர்களை தேர்வு செய்கிறாங்க. 70 பேர் 80 பேர்னு தேர்வு செய்வாங்க, ஒரு சின்ன யுத்தங்களாக இருந்தால். அப்படி தேர்வு செய்யும் பொழுது ஒரு சஹாபிக்கு ரொம்ப பெரிய ஒரு சங்கடம். ஏன்னா அவங்க தேர்வு செய்யப்படலை. அவங்க சொல்கிறாங்க, யாரும் சொல்லுதா நானும் இந்த யுத்தக்கலங்களை கலந்து கொள்ளட்டுமா, உங்களோட வரட்டுமா அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு உம்மா இருக்காங்கல்ல? ஆமாம், உம்மா இருக்கிறாங்க, உம்மாவுக்கு போய் ஹிதுமத் செய்யுங்க, இந்த பாக்கியம் அந்த நன்மை அங்கே கிடைக்குங்கிறாங்க. அப்போ தன்னுடைய தாயை விட்டு விட்டும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே பார்த்து கொண்டு இருக்கணும். அவர்களை பார்க்காமல் எத்தனை குழந்தைகள் வாடி இருக்கிறது தெரியுமா? தபூக் யுத்தத்திற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபிலிருந்து போகிறாங்க. மதீனா ஷரீஃபிலிருந்து தொலை தூரமாக போன ஒரு பயணம் என்றால் தபூக் தான். அவ்வளோ தூரத்துக்கு வேற எங்கேயும் போகல அவங்க மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு. அதுக்கு முன்னால் மதீனா ஷரீஃப் வர்றதுக்கு முன்னால் சின்ன வயசில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஷாமுக்கு போயிருக்கிறாங்க வியாபாரமாக, அதெல்லாம் போயிருக்கிறாங்க. ஹதீஜா நாயகியினுடைய பார்ட்னராக இருந்து போயிருக்கக்கூடிய வரலாறுகள் நமக்கு தெரியும். ஆனால் தபூக்குக்கு போன போது நடந்த பிரச்சனை என்னென்னா, இந்த குழந்தைகள் இருக்கிறாங்களே சஹாபிகளுடைய குழந்தைகள், அவங்கெல்லாம் வீட்டில் அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரசூலுல்லாவை பார்க்கணும். அந்த பிள்ளைகளுக்கு பதில் சொல்லி மாலை இல்லை, முடியல தாய்மார்களால். இப்போ அந்த அளவிற்கு தேட்டம் இருந்தது. அப்படி ஒரு தேட்டத்தை சஹாபிகள் உருவாக்கினார். அது ஒரு பெரிய இபாதத்தாக அவர்கள் பார்த்தார்கள். அல்லாஹ் அதை ரசித்தான், அதை விரும்பினான், அதை ஆதரித்தான். அப்படி ஒரு பண்பு இருந்ததின் காரணத்தினால்தான் சஹாபிகள் ஈமான் கொண்ட மாதிரி நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்கிறான். சரி, அருமையான பெருமக்களே, அப்போ இந்த சஹாபி தன்னுடைய தாயை விட்டு விட்டும் கூட வர்றதுக்கு விரும்புகிறாங்க. சரதான் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் இல்லை, அவங்க அம்மாட்ட போய் என்னை என்ன செய், ஹிதுமத்து செய் அப்படின்னு அனுப்புகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. ஒரு சஹாபி அவங்க ஹிதுமத்தில் இருப்பாங்க, அவங்களுடைய பேருடைய ஞாபகத்துக்கு வரல, அவங்க ஹிதுமத்தில் இருப்பாங்க. ஒரு நாள் இரவு திடீர்னு நைட்டில் முழிக்கிறாங்க. முழிச்சிட்டு ரசூலுல்லாவுக்கு திடீர்னு தண்ணீர் தேவைப்பட்டால் அல்லது பாத்ரூமுக்கு போனால் தண்ணி எடுத்து வைக்கணுமே அப்படின்ட்டு அவங்களுக்கு என்ன நேராக வீட்டை விட்டு கிளம்பி நேராக அங்கே வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசப்படியில் படுத்து கிடக்கிறாங்க, அப்படியே இருக்கிறாங்க. அப்படியே அந்த படியிலேயே தலை வச்சு, ஏன்னா தட்டவும் முடியாது, டிஸ்டர்ப் ஆகிடும். அவங்க வெளியில் அப்படியே தலையில் படுத்து கிடக்கிறாங்க. ஏதாவது ரசூலுல்லாஹ் யாராவது கூப்பிட்டா நம்ம என்ன செய்யலாம், டக்குன்னு போயிடலாம், சத்தம் விளங்குதானே என்ற எண்ணத்தோடு அந்த படியிலே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகைக்காக வெளியில் வரும்போது படியில் படுத்து தூங்குறாரு. என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு தட்டி எழுப்புறாங்க. யாரும் சொல்லா, இரவில் உங்களுடைய நினைவு வந்துடுச்சு, உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியல, அதனால் நான் ஓடி வந்தேங்கிறான். அப்போ சஹாபிகளினுடைய சிந்தனைகள் எப்படி இருந்திருக்கிறது, தேட்டமாகவே இருந்தது. அந்த தேட்டம் நம்முடைய கல்வியிலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உரை. அந்த தேட்டத்தினுடைய ரிசல்ட்டாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்பதுதான். அல்லாஹ் அதை நசீபாக்குவானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அவங்களுடைய பார்வையினுடைய வல்லமை சக்தி என்ன தெரியுமா, ஆச்சரியமாக இருக்கும்.
ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஹல் தரவுன கிபிலத்தி, என்னுடைய கிபிலாவை உங்களால் பார்க்க முடியுதா? அப்போ அங்கேருந்து பார்த்துட்டு தொழுகிறாங்க. காபாவை மதீனா ஷரீஃபிலிருந்து பார்த்துக்கிட்டே தான் தொழுகிறாங்க. இடையில் அவர்களுக்கு மறைவு இல்லை. ஹல் தரவுன கிபிலத்தி, என்னுடைய கிபிலாவை நீங்கள் பார்க்கிறீர்களா என்று கேட்டுட்டு அடுத்து சொல்கிறாங்க, ஃபவல்லாஹி மா யக்ஃபா அலையா குஷூஉக்கும் வலா ருகூஉக்கும் இன்னீ லஅராக்கும் மின் வராஇ ظஹ்ரி. நான் அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், உங்களினுடைய ருக்கு எனக்கு மறைந்ததல்ல, உங்களினுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய இறையச்சமும் எனக்கு மறைவானதல்ல. உங்களை நான் நேராக பார்ப்பது போன்று என்னுடைய முதுகுக்கு பின்னாலும் நான் உங்களை பார்க்கிறேன் என்கிறார்கள். இப்போ என்ன பார்வை அது? சில அறிஞர்கள் எழுதுகிறாங்க, இந்த ஹதீதுக்கு விளக்கம் எழுதக்கூடிய குறிப்பிட்ட சில அறிஞர்கள் எழுதும் பொழுது அவர்களுடைய முதுகிலே 2 பொடி கண்கள் இருந்தது என்று எழுதுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வையினுடைய சக்தி அது. நான் முன்னால் பார்ப்பது போன்று பின்னாலும் நான் பார்க்கிறேன், எனவே உங்களுடைய சஃப்புகளை நீங்கள் ஒழுங்குபடுத்துங்கள். இப்போ பின்னால் யாராவது ஏதாவது செஞ்சால் இதுக்கு பின்னால் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் பார்ப்பதாக இருந்தால் இன்னீ லஅராக்கும் மின் வராஇ ظஹ்ரி, என்னுடைய முதுகுக்கு பின்னாலும் நான் பார்க்கிறேன் என்கிறார்கள். அதெல்லாம் ஒரு ஒளி சுடரிலிருந்து வரக்கூடிய இந்த ஒளி இருக்குதுன்னு வைங்களேன். இந்த ஒளி எங்கே பார்க்குது? எல்லாம் பார்க்கும். ஒரு மெழுகுவர்த்தி இருக்குது, அதுக்கு மேலே நம்ம பொருத்தி வச்சுட்டோம், அது சுடர் விடுது. எங்கே விடுது? எல்லா பகுதிக்கும் சுடர் விடுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி நூர் என்பதற்கு இதெல்லாம் அடையாளம். இதை வைத்து நிறைய விரித்து பேசுவார்கள். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, யரா ஃபித்துல்மதி கமா யரா ஃபித்தௌஇ, வெளிச்சத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பார்ப்பார்களோ அப்படி இருட்டிலும் பார்ப்பார்கள். இன்னொரு ரிவாயத்து வருகிறது, கமா யரா ஃபித்தௌஇ ஃபின்னஹார், பகல்ல எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி இரவுல வெளிச்சம் விளக்குகள் இல்லாத சமயத்தில் அதே மாதிரி பார்ப்பாங்க. டிஃப்ரெண்ட் இருக்காது. நமக்கு கொஞ்சம் வெளிச்சம் இல்லைன்றாலே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? கண்ணாடி போட வேண்டியிருக்கு. பகல்லையே யாரு அப்படின்னு உத்து பார்க்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை அப்படி அல்ல. வெகு தூரத்தில் வரக்கூடியவர்களையும் அது யார் என்பதை அவர்களுடைய பார்வை கண்டு கொள்ளும். இந்த பறவைகளில் இந்த ராஜாளி பறவை இருக்குது பாருங்க, அல்லாஹ் அதற்கு ஒரு தனி ஆற்றலை கொடுத்துருக்கிறான். கழுகுகளிலே ராஜாளி கழுகுன்னு இருக்குல்ல, ராஜாளி. இந்த ராஜாளி கழுகினுடைய பார்வையும் காதினுடைய செவிப்புலனும் ரொம்ப கூர்மையானது, ஒரு ஆச்சரியமானது. ஒவ்வொரு பறவையாக இருந்தாலும், ஒவ்வொரு மிருகமாக இருந்தாலும், ஒவ்வொரு படைப்பாக இருந்தாலும் அதற்கென்று தனித்தன்மையும் தனி சிறப்பும் ஒன்று இருக்கும். எந்த படைப்பாக இருந்தாலும் அதுக்குன்னு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்கும். மனிதர்களும் அவர்களுக்கு ஒன்று இருக்கும், ஜின்களும் அவர்களுக்கு ஒன்று இருக்கும், எறும்பு அதுக்கு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு படைப்புக்கும் அல்லாஹ் ஒரு ஸ்பெஷாலிட்டியை வைத்திருக்கிறான், ஸ்பெஷல் ஒன்று இருக்கும். அந்த வகையிலே இந்த ராஜாளி பறவையினுடைய பார்வையும் காதினுடைய செவிப்புலனும் ஸ்பெஷலானது. இப்போ நாம் ஒரு ஃப்ளைட் நிற்குது, பிரம்மாண்டம் அங்கேருந்து அங்கே வரைக்கும் நிற்குது, 100 அடியில் நிற்குதுன்னு வைங்க. அது பறக்க ஆரம்பித்தா அதே 100 அடியாக நம்முடைய கண்ணில் தெரியும். அப்படியே சுருங்கி 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 சின்னதாக தெரியும், ஒரு பொம்மை மாதிரி தெரியும். அல்லது நாம் ஒரு மலைக்கு மேலே இருக்கிறோம், மலைக்கு மேலே இருந்து நம்ம கீழே பார்க்குற நடந்து போகிறவங்கள பார்த்தா எறும்பு மாதிரி ஊர்ந்து போகிறாங்க. பஸ்ஸு கார் எல்லாம் பிடிச்சாக தெரியுது. அப்போ நம்முடைய அந்த குவிலன்ஸ், அந்த பார்வையினுடைய தன்மை வித்தியாசப்படுது. ஆனால் இந்த ராஜாளி பறவையினுடைய தன்மை வித்தியாசப்படாது. எவ்வளவு தூரத்தில் அது பறந்தாலும் அல்லது கீழிருந்து வேறு எதுவும் தூரத்தில் மேக பறந்தாலும் அதனுடைய அந்த பருமன் எவ்வளவோ, தடிமன் எவ்வளவோ அது அப்படியே தெரியும். கீழிருந்து ஒரு பொருளை நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்குறோமோ ஒரு குறிப்பிட்ட அளவு போக 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 அது சிறியதாகிடுது இல்லை, அப்படி ஆகாது அதனுடைய பார்வைக்கு. அதே மாதிரி அதனுடைய கேள்வி புலன் அல்லாஹ்வுத்தாலா ஒரு ஆச்சரியத்தை வச்சிருக்கிறான். அது எவ்வளவு தூரம் பறந்தாலும் ஒரு பொருளினுடைய அளவு என்னவோ அந்த குவான்டிட்டியை அப்படியே பார்க்கக்கூடிய ஆற்றல் ராஜாளி பறவைகளுக்கு உண்டு. செவி புலனில் என்ன தனித்தன்மை அப்படின்னு கேட்டால்,
அது எவ்வளவு தூரத்தில் போனாலும் கூட அதனுடைய கூடுகளில், மலைகளில், மரங்களில் அது கூடுகள் கட்டி இருக்கும். அந்த கூடுகளில் அதனுடைய குஞ்சுகள் முட்டையிட்டு குஞ்சுகள் இருக்கும். அந்த குஞ்சுகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால், பாம்பு போன்ற வகை அதை தீண்டுவதற்காக வந்தேன்னு சொன்னால் அது கத்தும். அது கத்தும். இந்த சத்தம் எவ்வளோ தூரம் போகும்? ஒரு பறவையினுடைய சத்தம் எவ்வளோ தூரம் போக போகுது? அது ஒரு பறவையினுடைய குஞ்சு சத்தம் எவ்வளோ தூரம் போகும்? ஒரு 50 அடி தூரம் போகுமா? அல்லது ஒரு 100 அடி தூரம் போகுமா? போகும். அவ்வளோதான் சத்தம் போகும். ஆனால் அதை கேட்கிற அந்த காதினுடைய அந்த செவி புலன் இருக்குது பாருங்க, மற்றவங்களுக்கு விளங்காது. அந்த ராஜாளி பறவைக்கு, தாய் பறவைக்கு மட்டும் அது விளங்கும். அல்லாஹ் அப்படி ஒரு குதிரத்தை வச்சிருக்கிறான். இப்போ நான் அங்கேருந்து ஒரு ஃபோனை போடுறேன், எங்கள் ஊருக்கு என்னுடைய நண்பருக்கோ என்னுடைய தோழருக்கோ யாருக்கா ஒரு ஆளுக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு யாருக்கா ஒரு ஆளை பேசுகிறேன். இங்கேருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஃபோனில் பேசுகிறேன், இங்கே இருக்கக்கூடிய யாருக்கும் விளங்குறது இல்லை. ஆனால் அதை கடந்து எவ்வளோ தூரத்தில், ஒரு 400 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய நான் யாருக்கு தொடர்பு கொள்கிறேன்னா அவங்களுக்கு விளங்குதா இல்லையா? இதுக்கு இடையில எத்தனை லட்சம் பேர்கள் இருக்கிறார்கள், யாருக்கும் விளங்குவதில்லை. நான் யாரோட தொடர்பு கொள்கிறேனோ அவங்களுக்கு மட்டும் அது விளங்குகிறது. இது தஸவுஃப்ல வேறு விதமாக பேசுவாங்க. சூஃபியாக்கள் பேசக்கூடிய விதம் வேறு. நீங்கள் பேசுவது அல்லாஹ்வுக்கு கேட்கணும், அல்லாஹ் பேசுறது உங்களுக்கு கேட்கணும் என்ற நிலைக்கு கொண்டு வருவாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த தாய் பறவை, இந்த குஞ்சு பறவை அந்த தாயை அழைக்கும் பொழுது வேறு பறவைகளுக்கு அது விளங்காது, வேறு ராஜாளி பறவைக்கு அது விளங்காது. ஆனால் இந்த குஞ்சினுடைய தாய்க்கு மட்டும் அது விளங்கும். அந்த பார்வையும் அதனுடைய கேள்வி புலனும் அப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மை. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையும் அவருடைய சப்தமும் அப்படிதான். ஹஜ்ஜத்துல் வதால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, சில சஹாபியத்து பெண்கள் அறிவிக்கிறாங்க, நாங்கள் கூடாரங்களிலே இருந்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவதை நாங்கள் தெளிவாக கேட்டோங்கிறாங்க. இந்த மைக்கா இருந்தது, மைக்கையே நம்ம சவுண்டை கூட்டி வைங்கிறோம், இன்னும் கொஞ்சம் சவுண்டை கூட்டி வை, குறைச்சி வை அப்படின்னு பேசுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கூடாரத்திலிருந்து பேசுகிறாங்க. ஏறக்குறைய 1,24,000 பேர் அமைந்திருக்கிறாங்க. சில 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு ஒரு மைக்கு தேவைப்படுது. 1,24,000 ஏறக்குறைய சஹாபிகள் குழுமி இருக்கக்கூடிய அரஃபா திடலிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கூடாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். 1,24,000 பேர் கேட்குறாங்க. அந்த வாய்ஸினுடைய தன்மை எப்படி? சரி, மைக்கே இருந்தாலும், ரேடியோ பாக்ஸே இருந்தாலும் கூட, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்போது எங்களுக்கு விளங்க இல்லைங்கன்னு ஒரு பாக்ஸை வைங்க அல்லது சவுண்டை கூட்டுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? இது இயல்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் சஃபிலே இருப்பவர்கள், தொழுகையாக இருக்கட்டும் அல்லது பொதுவாக மஜ்லிஸாக இருக்கட்டும், முதல் சஃபிலே அணியிலே இருக்கக்கூடியவர்கள் எப்படி கேட்பார்களோ அதே மாதிரி 100வது சஃபில் இருக்கிறவங்களும் கேட்பாங்க. அப்போ அவங்களுடைய வால்யூம் எவ்வளோ தூரத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அவங்க நினைக்கிறது தான். இவ்வளோ தூரத்துக்கு விளங்கணும் அப்படின்னு நினச்சா அந்த குவாலிட்டி அத்தனை பேருக்கும் கிடைக்கும். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து மெம்பருக்கு வர்றாங்க, மஸ்ஜிதுக்கு வர்றாங்க. வெள்ளிக்கிழமை அல்லாத காலங்களிலும் மெம்பரில் ஏறி நின்று என்ன செஞ்சுருக்கிறாங்க, மக்களுக்கு நசியத்து செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு காலமாக அது இருக்கலாம். அப்படி திடீரென்று வந்த போது மெம்பரில் ஏறுறதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறுறதை பார்த்தோன்னே சஹாபிகள்லாம் எழுந்து நின்ட்டாங்க. எல்லாம் எழுந்து நின்ட்டாங்க. அந்த எழுந்து நின்ற சஹாபிகளை பார்த்து இஜ்லிசு, உட்காருங்க அப்படின்றது. மஸ்ஜித் நபவி எங்கே இருக்குது? குபா பகுதியில் ஒரு சஹாபி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த இஜ்லிசுங்கிறது அவங்க காதில் விளங்குது. எவ்வளோ தூரம்? ஏறக்குறைய ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குமில்ல, குறைஞ்சது ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் குபா இருக்குது. இன்றைக்கி உம்ராவுக்கு போனவங்க, ஹஜ்ஜுக்கு போனவங்க தெரியும். குபா பகுதி பக்கத்திலே ஒரு மனிதர், ஒரு சாமி போயிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தம் இஜ்லிசு அப்படின்னு கேட்டதும் அந்த இடத்துலயே சாமி உட்காந்துட்டாங்க. அது மணலாக இருக்கா, அது தெருவாக இருக்கா, அல்லது சகதியாக இருக்கா, தண்ணியாக இருக்கா, குப்பையாக இருக்கா, ஒன்றும் பார்க்கல. உட்கார சொன்னது நபிகள் என்பதால் உட்கார்றாங்க. அது சஹாபிகளுடைய தன்மை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சப்தம் எவ்வளவு தூரம் விளங்க வேண்டும் என்று விரும்புவார்களோ அந்த அளவுக்கு, அதே மாதிரி அவர்களுடைய பார்வையும் அத்தகையது. எவ்வளவு தூரம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படி பார்ப்பாங்க. மேராஜுக்கு போயிட்டு வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேராஜுக்கு போயிட்டு வர்றாங்க. வந்ததும் உம்மஹானி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரலியல்லாஹு தஆலா அலிநாயகத்தினுடைய சகோதரி. அப்போ அவங்க சொன்னாங்க, உம்மஹானி, நான் இந்த இரவு
பைத்தல் மக்தஸுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டேன் அப்படின்னாங்க. இஷாவுடைய நேரத்தில் அந்த இஷாவுடைய வக்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாக்கு அருகில் இருக்கிறாங்க. அவங்கள பலரும் பார்க்குறாங்க. முஸ்லீம்கள் சஹாபிகளும் பார்க்குறாங்க, முஷ்ரிக்குகளும் பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க, சாப்பிட்றாங்க, படுக்கிறாங்க. உம்மானி வீட்டில் தான் படுக்கிறாங்க, அலிநாயகத்தினுடைய சகோதரி. அந்த இரவு மேராஜுக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க. நான் பைத்தல் மக்தஸை மட்டும் சொல்கிறாங்க, பைத்தல் மக்தஸுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அன்றைய காலத்தில் பைத்தல் மக்தஸினுடைய தொலை தூரம் எவ்வளவு? இப்போ நம்ம இத்தனை கிலோமீட்டர், இத்தனை மணி நேரத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, அங்கே அப்படிலாம் இல்லை. ஒரு மாத பிரயாணம், இந்த ஊருக்கா ஒரு வார பிரயாணம், இந்த ஊருக்கா 5 நாள் பிரயாணம் அப்படின்னு வரும். பைத்தல் மக்தஸ் போவதற்கு பிரயாணம் செய்வதாக இருந்தால் ஆவரேஜாக 1 மாதம் எடுக்கும். மக்காலிருந்து பைத்தல் மக்தஸுக்கு போகிறதா இருந்தால் 1 மாத பயணம். அப்போ போயிட்டு திரும்பி வர்றதுக்கு 1 மாதம் ஆகணும். இல்லை, 2 மாத பயணத்தை ஒரே இரவினுடைய ஒரு பகுதியில் போயிட்டு வந்துட்டேங்கிறான். இப்போ இதை நம்ம இப்போ இதை எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால், இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இப்போ என்ன பார்க்குறீங்க, ஃபஜ்ருக்கு நீங்கள் வர்றீங்க, வரும்போது நான் சொல்கிறேன், அசத் ஏன்னா வீடு ஊருக்கு போக இல்லையா அப்படின்னு. ஊருக்கு போக இல்லையா, நைட்டில் நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்ன கொஞ்சம் இந்த மாதிரி சிந்தனையில் நீங்கள் பார்க்கணும். என்ன இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இஷாவு தொழுது பிறகு நீங்கள் என்ன பார்க்குறீங்க, காலையில் அசத் நீங்கள் ஊருக்கு போயிடலையோ, நைட்டில் இங்கே தான் தங்கினீங்களா? இல்லை நைட்டில் நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன மாதிரி பார்ப்பீங்க? கொஞ்சம் யோசிங்க. அப்போ இதை விட தூரமான ஒன்று இந்த காலகட்டத்தில் அதிவிரைவான விமானங்கள்லாம் இருக்குது. ஆனாலும் போயிட்டு வர முடியாது. ஆனாலும் போயிட்டு வர முடியுமா? இந்த விசா இருக்கட்டும், டிக்கெட் இருக்கட்டும், போக முடியுமா? எவ்வளோ நேரம் பிரயாணம் அது? விமான பிரயாணமே அமெரிக்காவுக்கு நீங்கள் போகிறதாக இருந்தால், நியூயார்க்கு போகிறதா இருந்தால், சென்னையிலேருந்து த்ரூ ஃப்ளைட் நீங்கள் வச்சுட்டாலும் கூட 14 மணி நேரம் பிரயாணிக்கணும். 14-15 மணி நேரம் பிரயாணிக்கணும். எங்கேயும் நீங்கள் ஸ்டே பண்ணாமல் துருவா நீங்கள் பிறந்தா இருந்தா, அப்படின்னா நீங்கள் போயிட்டு உடனே ரிட்டர்ன் ஆகிறதா இருந்தாலும் கூட 30 மணி நேரம் ஆகும் இந்த காலத்திலேயே. அப்போ 2 மாத பயண தூரத்தை இரவினுடைய ஒரு பகுதியில் இஷாவுக்கு பிறகு இருக்கிறாங்க, ஃபஜ்ருக்கு முன்னால் வந்துட்டாங்க. உம்மு ஹானிட்டு சொல்கிறாங்க, யார் சலதான் சொல்கிறாங்க, நான் என்ன செஞ்சிட்டேன், போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உம்மு ஹானி சொல்கிறாங்க, யார் சொல்ல அந்த செய்தியை வெளியில் சொல்லாதீங்க, ஏன்னா வெளியில் சொன்னால் யாராலையும் நம்ப முடியாது. முஸ்லீம் அல்லாதவர்களை விடுங்க, முஸ்லீம்கள் நம்புவாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க. உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அவங்க யோசிக்கிறாங்க, இதை முஸ்லீம்கள் நம்புவாங்களா? இவ்வளவு தூர பிரயாணத்தை ஒரு இரவினுடைய ஒரு பகுதியில் ஒரு 8 மணி நேரம் இருக்கலாமா? ராத்திரி 9 மணிக்கு பார்க்குறாங்க, காலையில் ஃபஜ்ரில் பார்க்குறாங்கன்னா ஒரு 7-8 மணி நேரம் தான். அந்த 7-8 மணி நேரத்துக்குள்ளே நான் போயிட்டு வர்றேங்கிறத நீங்கள் முஸ்லீம்களே அக்செப்ட் பண்ண முடியாதுல்ல. சஹாபிகளை ஏற்றுக்கிடுவாங்களா? அது பெரிய பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் அதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சொல்லுவேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை நீங்கள் சொல்லக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே போட்டிருக்கக்கூடிய துண்டை பிடிச்சிக்கிட்டாங்க. இப்படி மேலே துண்டு போட்டிருக்கிறாங்க, லேஞ்சு போடுவாங்க இல்லையா துண்டு, அந்த துண்டை 2 பக்கமும் அப்படி என்ன செஞ்சுக்கிட்டாங்க, உம்மு ஹானி பிடிச்சிட்டாங்க. அவங்க சகோதரி தானே, பிடிச்சிக்கிட்டாங்க. இல்லை நாயகமே நீங்கள் சொல்லக்கூடாது, இது பெரிய ஃபித்னா உண்டு பண்ணிடும், சங்கடத்தை உண்டு பண்ணிடும், இல்லை நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்க, அவங்க பிடிச்சிக்கிற பிடியை விடலைன்ற உடனே அந்த துண்டுக்கு மத்தியில் கையை வச்சு இப்படி ஒரு தட்டுறாங்க, துண்டு கையை விட்டுட்டாங்க. அவங்க கையை விட்டு அதை நிலைபிடிச்சு மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க, நான் இந்த இரவு பைத்தல் 7 மாதம் கடந்து போனங்கிறலாம் சொல்லலை, இந்த அளவுக்கு சொல்கிறாங்க, நான் பைத்தல் மக்தஸை போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இருந்தவங்களாம் திகைச்சு போயிட்டாங்க, ரொம்ப பேர் திகைச்சு போயிட்டாங்க. வரலாற்றில் நீங்கள் படித்து பார்த்தா தெரியும், ஈமான் கொண்ட சிலர் ஈமான் விட்டு வெளியில் போனாங்க. நவுதுபில்லா, ஈமான் கொண்ட சிலர். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நம்ம ஃபித்னாவாக சோதனையாக அதை ஆக்கினோம் என்கிறான், அதை நாம் சோதனையாக ஆக்கினோம் என்கிறான். அப்படி ஒரு சோதனை நிகழ்ந்தது. அப்போ ஈமான், இப்போ உம்மு ஹானி சொன்னது சரியாயிடுச்சா இல்லையா? உம்மு ஹானி சொன்னது சரியாகும். நான் சொன்ன செய்தி, சொல்ல வர்ற செய்தி என்னன்னா, அபூ ஜஹல் இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவன் வந்துட்டான். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போயிட்டு வந்தேன்னு சொல்கிறீங்களே, அப்படி சொன்னீங்களா அப்படிங்கிற? ஆமாம் சொன்னேன். அப்படி போயிட்டு வந்தீங்களா? ஆமாம் போயிட்டு வந்தேன். அப்படியா? அப்போ நான் கேட்குறத நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? கேளு அப்படிங்கிறாங்க. அந்த பள்ளியில் எத்தனை தூண்கள் இருந்தது, எத்தனை ஜன்னல்கள் இருந்தது?
இப்போ இந்த கேள்வி சரியான கேள்வி மாதிரி நமக்கு தெரியும், சரியா இல்லை? இந்த மதீனா பள்ளியில் இமாம் இருக்கிறாங்கல்ல, இந்த இமாம்கிட்ட கேளுங்க, அந்த ஜன்னலில் எத்தனை கம்பி இருக்குதுன்னு நீங்கள் கேளுங்க. மதீனா பள்ளியில் இமாமை விட கூட மதீன் இருப்பாங்கல்ல, அந்த மதீன்கிட்ட கேளுங்க, அந்த நிர்வாகிகிட்ட கேளுங்க, சொல்ல முடியுமா? எத்தனை ஜன்னலுங்கிறத யோசிக்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த கேள்வி நியாயமான கேள்வி அல்லங்கிறத புரியணும். சில சமயங்களில் அவங்க கேட்கறது நியாயமான கேள்வி மாதிரி ஒரு இமேஜை உருவாக்கிடுவாங்க, வஹாபிகள் உருவாக்கின மாதிரி. அவங்க கேட்குற நியாயம் தானே அப்படிங்கிற மாதிரி. உதாரணமாக வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த தலைப்புக்கு போனால் இப்போ அது முடியாது. உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். இப்போ என்ன கேட்குறாங்க, என்ன நீங்கள் அல்லாஹ் ஒன்று, ரசூல் ஒன்று, மார்க்கம் ஒன்று, வேதம் ஒன்று, கிபிலா ஒன்று, மதஹப் மட்டும் என்ன 4? நல்லா இருக்கே அப்படின்னு தான் நிறைய பேர் போய் விழுந்தான். இன்றைக்கி அவன் 40 இருக்கிறானே, அப்போ சிந்திக்கிறானா? அவன்கிட்ட மதஹப் 40 மதஹப்பாக மாறி போச்சு. அது இது அது என்னமெல்லாமோ இருக்குது. இந்தியன் ஜமாத்து, தமிழ்நாடு ஜமாத்து, அந்த உலக ஜமாத்து, என்னமா வந்துருச்சு, என்னதெல்லாமோ வச்சிருக்கிறான். அப்போ அவனோட கேள்வி நியாயமான கேள்வியாகப்பட்டு தான் இளைஞர் அங்கே போய் சேர்ந்தாங்க, சில இளைஞர்கள். ஆனால் இப்போ அவர்கள் 4 என்பது 40 மாறியது பிறகு இப்படி தானே நீங்கள் சொன்னீங்க அப்படி திருப்பி கேட்குறாங்கன்னா, இல்லை, மூளைச்சலவை, அவங்களுக்கு மூளைச்சலவாக பண்ணப்பட்டுட்டு அவங்களுடைய கல்வுகளில் முத்திரையிடப்பட்டுடுச்சு. அப்படி ஆகிடுது. சில பேருக்கு முத்திரை உடைக்கப்பட்டு நேர்வழிக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கட்டும். அருமையான பெருமக்களே, இந்த கேள்வி நியாயமான கேள்வி அல்ல. அதனுடைய கதவுகள் எப்படி இருந்தது? ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முன்னால் பைத்துல் முகத்தஸ் போனது இல்லை. போனாலும் தெரியுமா? திருப்பூரில் பெரிய பள்ளியில் எத்தனை கேட் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம், எத்தனை தூண் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம், எத்தனை பாக்ஸ், ரேடியோ பாக்ஸை மாட்டிருக்கு. இதுக்கு மனுஷன் போகிறான், அங்கே போகிற தொழுவத்துக்கு போகிறான், தூணை என்றதுக்கு ஜன்னலை என்றதுக்கு போகிறாங்களா? எனவே இந்த கேள்வி நியாயமானது அல்ல. ஆனால் அந்த மக்களுக்கு அது புரியல, அங்கே குழுமை இருந்த மக்களுக்கு புரியல. சரியான கேள்வி கேட்டார், இன்னைக்கு சொல்லுவான்ல, அல்லாஹ் அக்பர் கத்துவான்ல, அந்த மாதிரி அங்கே இருந்த மக்களை என்ன செஞ்சாங்க, இந்த கேள்வி சரியானதாக பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அப்படியா பைத்துல் மக்தஸை பார்த்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த இடத்துல. ஷாமுக்கு போயிட்டு வரக்கூடியவங்க பைத்துல் முகத்தஸ். அந்த காலத்தில் அந்த பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய பகுதிக்கு ஈலியா அப்படின்னு தான் பேர். இப்போ தான் இஸ்ரேல்னு மாற்றி வச்சுருக்கிறோம். இஸ்ரேலுங்கிற வார்த்தைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஈலியா தான் அதனுடைய அந்த ஏரியா. அப்போ அங்கே போயிட்டு வந்தவங்க பைத்துல் முகத்தஸை பார்த்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சில சமயங்களில் சில பேர் அதனுடைய அழகை பார்க்கறதுக்குன்னு போவாங்களா இல்லையா, அந்த வடிவம் இப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துருப்பாங்க. அப்போ அதை பார்க்கறதுக்குன்னே போனவங்க இருப்பாங்க, சுற்றுலா உணர்வோடு போனவங்க. அந்த மாதிரி ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன கேள்வி, அவங்களும் இந்த கேள்வியை சரியாக நினைக்கிறாங்க. அபூ ஜஹல் கேட்ட கேள்வி சரியானது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி அவன் பேசுவான், தேன் தடவிய வார்த்தை மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ விஷம் தடவுது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இதற்கு இப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இதற்கு இத்தனை வாசல்கள், இதனுடைய ஜன்னல் இப்படி இருக்கிறது, இதனுடைய கூடாரம் இப்படி இருக்கிறது, இதனுடைய வாசல் இப்படி இருக்கிறது. அங்கனே பார்க்குறாங்க, பைத்துல் முகத்தஸை பார்த்து 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 வர்ணிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியமானது. அரண்டுட்டாங்க, பல பேர் அரண்டு போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஒரே இரவில் பைத்துல் முகத்தஸ் போயிட்டு வந்தேன்னு சொன்ன போது சில முஸ்லீம்களினுடைய சஹாபிகளினுடைய கல்புகளில் அதை மறுப்பு ஏற்பட்டதுன்னு சொன்னமில்லை, அவங்க தௌபா செஞ்சாங்க. இங்கே சொன்ன போது அதற்கு பிறகு அடுத்த நாள் ஒரு நிகழ்வு நடந்தது, அது வேறு விஷயம். நான் இப்போ அதை விரித்து பேச இல்லை. என்ன சொல்கிறேன் என்றால், அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க எதையும் பார்ப்பதற்கான சக்தி எல்லாம் அந்த கண்ணு கொடுத்துருக்குறோம். எவ்வளோ தூரத்துலையும் பார்ப்பாங்க. தபூக்குக்கு போயிருந்தாங்க இல்லை, தபூக்குக்கு போயிருக்கும் போது ஒரு நாள் பகலிலே சூரியன் ரொம்ப பிரகாசமாக உதயமாகுது, ரொம்ப வெளிச்சமாக இருக்கு, ஆனால் சூடு இல்லை, பிரகாசமாக இருக்கு. அப்போ இது குறித்து ஜிப்ரீல் வந்தபோது கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், வேற ஒன்றும் இல்லை, மதீனாவில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இல்லை, நம்ம படிச்சிருக்கிறமே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க இல்லை, முஆவியா அப்படின்னு ஒரு சஹாபி இருக்கிறாங்க. அவங்க சோமில்லாமல் இருந்தாங்க, ஒஃபாத் ஆயிட்டாங்க. அவங்களுடைய ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்கு இதுவரை இந்த பூமியிலே இறங்காத 70,000 மலக்குகள் இறங்குறாங்க. அவங்களுடைய நூறு தான் இது, ஒளி தான் இது அப்படின்ட்டாங்க. உங்கள் தோழர் மரணிச்சிட்டாங்க அவங்களுடைய ஜனாசாவில். இப்போ அந்த ஜனாசாவை நீங்கள் தொலை வைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. யார் கேட்குறா? ஜிப்ரீல். நான் தொலை வைக்கிறேங்கிறாங்க.
எல்லா பகுதிகளையும் அப்படியே அகழுகிறது. அந்த ஷரகளை எழுதுவாங்க அழகா, எல்லா பகுதிகளும் அகன்று அப்படியே நேரம் அந்த ஜனாசாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. இப்போ அவங்க நினைத்தால் அல்லாஹ் அந்த ஆற்றல் அவங்களுக்கு கொடுத்துருக்குறான். எவ்வளவு தூரத்தையும் பார்ப்பாங்க, அந்த ஜனாசாவுக்கு அவங்க தொலை வைக்கிறாங்க என்ற செய்திகள் ஹதீதுகளிலே பதிவாக இருக்கிறது. நஜாஷி மன்னருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சாங்களா இல்லையா? மன்னர் நஜாஷி அபிசீனியாவிற்கு சஹாபிகள் ஹிஜ்ரத்து போகிறாங்க. ஹிஜ்ரத்து போன போது அந்த ஒரு நல்ல மனிதர், நல்ல அரசர் அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜாஷி மன்னரை பற்றி சொன்னாங்க. எனவே நீங்கள் அங்கே போங்க, மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகளினுடைய தொல்லைகள் தாங்க முடியல, நீங்கள் அபிசீனியாவுக்கு போங்க, இன்றைய எத்தியோப்பியா. அங்கே போனாங்க. அங்கே மன்னர் ஆதரிச்சாருங்கிற வரலாறு தெரியும். அவர் ஈமான் கொண்டார். ஒரு காலகட்டத்தில் அவர் மௌத்தான போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷெரீஃப்லேருந்து அந்த செய்தியை அறிவிச்சுட்டு தொலை வைக்கிறாங்க. இப்போ இதைத்தான் ஷாஃபி மதஹபில் காயிபு ஜனாசாவுக்கு தலீலாக எடுத்துக்கிடுவாங்க. ஒரு மனிதர் ஹனஃபி மதஹபில் காயிபு ஜனாசா இல்லை, ஷாஃபி மதஹபில் இருக்குது. அப்போ வேறு எங்கேயாவது மௌத்தானா அவருக்காக வேண்டி நம்ம இங்கே திருப்பூரில் தொழலாம், காயல்படத்தில் தொழலாம், சென்னையில் தொழலாம், வேறு எங்கே மௌத்து இருந்தாலும் காயிபு ஜனாசான்னு ஒன்று இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தொலை வைக்கிறாங்க. இதை அஹ்னாஃபுகளாக இருக்கக்கூடிய உலமாக்கள் என்ன சொல்லுவாங்க, இது காயிபு ஜனாசா அல்லங்கிறாங்க. ஏன்னா அவங்க ஜனாசா அவங்க பார்த்துக்கிட்டு தான் தொலை வைக்கிறாங்கிறாங்க. அந்த அறிஞர்கள் இது காயிபு ஜனாசா இல்லை என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது காயிபு ஜனாசா இல்லை. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசூசியத், அவங்க ஜனாசாவை பார்க்குறாங்க. அவங்க ஜனாசாவை பார்த்து கொண்டு தான் என்ன செய்ய, அவங்களுக்கு முன்னால் ஜனாசா இருக்குது, ஏன்னா அவங்களுடைய பார்வை எத்தகையது என்று அறிஞர்கள் என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. அவங்களுக்கு பின்னால் சஹாபிகளும் தக்பீர் கட்டி தொழுதாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை என்பது அப்படி. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பகுதியில் நடந்து போகிறாங்க. அப்படி நடந்து போகும்போது அந்த இடத்துல புதிய 2 கபர்கள் இருக்குது. தன்னுடைய நடந்து போகல வாகனத்தில் போகிறாங்க. வாகனத்திலிருந்து கீழே இறங்குறாங்க. இறங்கிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த கபரில் இருக்கக்கூடியவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். உமாயு அத்தபானி ஃபி கபீரின், அவங்க ஒன்றும் பெரும்பாவம்லாம் ஒன்றும் செய்யலை. உமாயு அத்தபானி ஃபி கபீரின், அவங்க மாபெரும் பாவத்திலாம் செய்யலை, ஆனால் வேதனை செய்யப்படுறாங்க. ஒருவர் என்னன்னு கேட்டால் லா யஸ்ததிரு அனில் பவுல், சிறுநீர் கழிக்கும் போது மறைவாக இருக்கிறது இல்லை, அங்கே நின்று அடிச்சு விட்டுருது. அப்போ இது பாவங்கிறத விளங்கணும். ஒரு மூமீனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தது. இப்போ எங்கன்னா போனாலும் தான் தெருக்களில் நின்று சோறு பக்கத்தில் நின்று அடிச்சுட்டு போகிறாங்களே, அப்போ இதை மார்க்கம் விரும்பலை. அதற்கான ஒரு டிசிப்ளின், அதற்கான ஒரு ஒழுக்கம், அதற்கான ஒரு தர்பியத்தை இஸ்லாம் வழங்குகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கியிருக்கிறான். இப்படி தான் சிறுநீர் கழிக்கணுங்கிற வரைக்கும் மார்க்கம் சொல்லி தந்திருக்கு. ஒரு அழகிய மார்க்கம் இது. நம்ம நினச்ச மாதிரி கண்டடத்தில் ஒரு கட்டத்தில் முடியல, தாங்க முடியலன்னு நம்ம என்ன செய்கிறது, அது வேறு. அது முதுத்தர்றான நிலை, ஒரு சங்கடமான நிலை. அதில் சில விஷயங்களை மார்க்க அனுமதிக்கும். அப்போ சும்மா சாதாரணமாக இதில் கண்டுக்கிறது இல்லை. சும்மா அங்கே இருக்கிறது, எங்கன்னா போகிற வழியில் தெருக்கல்ல இந்த மாதிரிலாம் இருக்கிறதை மார்க்க தடை செய்கிறது. லா யஸ்ததிரு அனில் பவுல், அவர் சிறுநீர் கழிக்கும் போது ஒரு மறைவெல்லாம் ஏற்படுத்துறது இல்லை. சில பேர் சொல்லுவாங்க காபாவுக்கு நேரம் அவர் என்ன செய்வார், காபாவாக இருந்தாலும் கூட இல்லை, அவர் நின்று ஒரு காபாவுக்கு முன்னால் நம்ம சிறுநீர் கழிக்கிறதா இருந்தால் அதை முன்னோக்கக்கூடாதுன்னு வருது. அப்போ கிபிலாவை முன்னோக்கவும் கூடாது, பின்னோக்கவும் கூடாது, டாய்லெட்டில் இருக்கும்போது, டாய்லெட் பண்ணும்போது அப்படின்னு நமக்கு வருது. அப்போ ஒரு மறைவை நம்ம வைக்கணும். டாய்லெட்டுக்குள்ளே இருந்தால் டாய்லெட்டே மறைவுன்னு தான் என்ன செய்வாங்க உலமாக்கள் ஃபுகஹாக்கள் எழுதுவாங்க. ஆனாலும் கூட நம்முடைய ஆபாக்கள் என்ன செய்வாங்க, டாய்லெட்டு வந்து நேராக காபாவை நோக்கி இல்லாமல் பார்த்துக்கிடுவாங்க, வடக்கு தெற்க திருப்பி வச்சுக்கிடுவாங்க. அதை நான் பார்க்குறோம், அது ஒரு அதப். அப்போ இவர் அந்த மாதிரி மறைவாக இருக்கல. இன்னொரு எம்ஷி பின் நமீமா, இவர் கோல் சொல்லுவார், இவரை பற்றி அவர்கிட்ட பற்றி இவர்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறார், அதனால் வேதனை செய்யப்படுகிறது என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு ஈச்சமர மட்டையை கொண்டு வர சொல்லி அதை 2ஆக உடைத்து 2 கபர்கள் மீது நட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, மாலை மெய்பசா யுஹஃபஃப் அன்ஹு மாலை மெய்பசா, இது காயாதிருக்கும் காலமெல்லாம் இவர்களுடைய வேதனை குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ நாம் சொல்ல வர்றது என்னென்னா, மண்ணுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் பார்க்கிறது. நடக்கிறது மண்ணுக்குள்ளே தானே, நமக்கு முன்னால் நடக்கிறதையே நிறைய பேர் மறந்து போய் உட்காந்துட்டு இருப்போம். மண்ணுக்குள்ளே நடக்கிறதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, பார்க்கிறாங்க. இந்த செய்தி புகாரி உட்பட பல கிரந்தங்களிலே இடம்பெற்றிருக்கு. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வை என்பது ரொம்ப தீட்சண்யமானது. இன்ன அளவு தான் நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போய் உட்காந்துட்டா அவங்களுக்கு இன்ன மாதிரி கண்ணாடியை போடணும், இத்தனை பவர் அப்படிலாம் கொடுக்குறாங்கல்ல.
இந்த குறிப்பிட்ட அளவு தான் உங்களால் பார்க்க முடிகிறது, இந்த எழுத்தை பார்க்க முடியல, இந்த எழுத்தை பார்க்க முடியல, இவ்வளோ பெருசாக இருந்தால் பார்க்க முடிகிறது, அப்படி சுருங்கி வரும்போது இந்த எழுத்தை பார்க்க முடியல, அதனால் உங்களுடைய பவர் குறைஞ்சிருக்குது, இந்த மாதிரி கண்ணாடியை நீங்கள் அதை சரி செய்துக்கு போடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பார்வையில் கேள்வி சில பேருக்கு லேசாக பேசினாலும் விளங்கிடும். பூனைக்காதுப்பா அப்படிமா, உனக்கு பூனைக்காது கவனமாக பேசு, காதில் விளங்கிருப்பாப்பா அப்படிமா. அப்போ அந்த அளவுக்கு நுணுக்கமாக இருப்பார். காதில் சின்ன ஒரு சப்தம் இருந்தாலும் விளங்கிடும். சில பேருக்கு இடியே விழுந்தாலும் விளங்காது. அப்போ அப்படி இருக்குல்ல காதினுடைய சப்தம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தமும் சரி, அவர்களுடைய செவிப்புலனும் சரி, கண் பார்வையும் சரி, அவர்கள் நினைத்த மாதிரி இருக்கும். அவர்கள் எவ்வளவு தூரம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, எவ்வளவு தூரத்தில் உள்ள செய்தியை கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, எவ்வளவு தூரத்திற்கு தன்னுடைய சப்தம் விளங்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவ்வளவு தூரத்துக்கு அவங்க பார்ப்பாங்க. எஹ்யாவில் ஒரு செய்தி வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபிகள் என்ன செய்கிறாங்க, உட்கார்ந்துருக்கிறாங்க. மஜ்லிஸில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் கசியுது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, நாயகமே என்ன அப்படிங்கும்போது, இறைவனுடைய சமூகத்தில் 2 பேர் வாதியும் பிரதிவாதியுமாக நிற்பதை நான் பார்க்கிறேன். இது எப்போதும் நடக்க போகுது. இந்த கேள்வி கணக்கெல்லாம் எப்போ? கியாமத்தில் தானே. ஆனால் அதற்கு முன்னால் நமூனா எத்தனையோ நிகழ்வுகளே அல்லாஹ் காட்டிகிட்டே இருக்கிறான். இப்போ நரகத்தில் போனாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போகும்போது நரகத்தை பார்க்குறாங்க, சொர்க்கத்தை பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த நரகத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ வேதனை செய்யப்பட்டதை பார்க்குறாங்களா இல்லையா? அப்போ அவங்கெல்லாம் இருக்காங்களாங்க. அப்போ அது ஒரு நமூனா. அதே மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, அல்லாஹ்வினுடைய சமூகத்தில் 2 பேர் வாதிடுறாங்க. ஒரு வாதி ஒரு பிரதிவாதி. ஒரு வாதி சொல்கிறாரு, யா ரப்பி, இவன் இந்த மாதிரி எனக்கு துல்ம் அநீதம் இழைத்தான், எனக்கு தங்கடம் இழைத்தான், எனக்கு சங்கடத்தை தந்தான், எனக்கு நோவினைப்படுத்தினான் அப்படின்னு என்ன செய்கிறான், ஒரு வாதி சொல்கிறான். அப்போ அல்லாஹ் கேட்குறான், என்னப்பா உன்னை பற்றி ரிப்போர்ட் இப்படி சொல்கிறான் என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, யா ரப்பி உனக்கு தெரியாததான் எனக்கு தெரியும், உன்னை பற்றி ரிப்போர்ட் சொல்கிறான், நீ என்ன சொல்கிற? ஆமாம் அவன் சொல்கிறது உண்மைதான். ஏன்பா அவன் நீ சொல்கிறது உண்மைதான், நான்ப்பா ஒத்துக்கிட்டான் அவன் செஞ்சதை நான் மன்னிக்க முடியுமா? நான் மன்னிக்க மாட்டேன். அப்போ அவன் சொல்கிறான், என்னை மன்னிக்க சொல்கிறான். அவனை மன்னிக்க முடியாதுங்கிறான். இவன் அல்லாஹ் இடத்துல வாதாட்டு நடந்துகிட்டு இருக்குது, முடியவே முடியாது அப்படிங்கிறான். அவன் பண்ணது எனக்கு அந்த அளவிற்கு மன உளைச்சலை தந்தது, சங்கடத்தை தந்தது. அப்போ இந்த இடத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க. தன்னுடைய உம்மத்து அல்லாஹ்வினுடைய சமூகத்தில் தப்பிக்க முடியாமல் தத்தளிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறாங்க, அதில் அழுதாங்க. அப்படியே அழுதுட்டு ஒரு கட்டத்தில் அவன் சொல்கிறான், அந்த பிரதிவாதி சொல்கிறான், யா ரப்பி இப்போ அவன் சரி அவன் மன்னிக்க மாட்டேங்கிறான், நான் என்ன செய்கிறது? அந்த வாதி சொல்கிறான், அவனுடைய நன்மைகளை எல்லாம் எனக்கு பெற்றுத்தான். நம்ம நன்மையெல்லாம் பிடுங்கி நாம் யாருக்கு அநீதம் இழைத்தோமோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டோம். உன்னை நன்மைகள்லாம் கேட்குறான்பா, எனக்கு நன்மை இருக்கா இல்லைங்கிறது உனக்கு தெரியும். இது ஃபஸ்ட் டைம் இல்லை, ஏற்கனவே 2-3 பேர் நான் நிறைய பேருக்கு அநீதம் இழைச்சிருக்கிறேன். அவன்லாம் என்கிட்ட இருக்கக்கூடிய நன்மையை பிடிங்கிட்டு போயிட்டான். இப்போ என்கிட்ட இருக்கிறது பாவம் மட்டும்தான் இருக்குது, என்கிட்ட நன்மை இருக்கா? அப்போ அல்லாஹ் சொன்ன அவன்கிட்ட அந்த வாதியை பார்த்து சொல்கிறான், அவன் சொல்கிறது உண்மைதான்ப்பா, அவன்கிட்ட எந்த நன்மையும் இல்லை, எல்லாத்தையும் மற்றவன் பிடிங்கிட்டு போயிட்டான். இப்போ இருக்கிறது பாவம் மட்டும்தான் இருக்குது, என்ன செய்கிறது? நன்மையோட பிடிங்கி தருது நன்மை இல்லையே. அந்த வாதி ரொம்ப உஷாரானவன். சரி பரவாயில்ல, அவன்கிட்ட நன்மை இல்லை, பிடுங்க இயலாது, எங்கிட்ட பாவம் இருக்குது, அதனால் எந்த பாவத்தையும் சேர்த்து அவனை சுமக்க சொல்லுங்கிறான். எவ்வளோ விவரமாக இருக்கிறான் அவன். நான் விடமாட்டேன் அவனை, என்னுடைய பாவத்தையும் சேர்த்து அதை சுமக்க சொல். நான் என்ன பாவத்தை பிடிக்க கொடு, அவன் நன்மை தரலையா, என் பாவத்தை அவனுக்கு கொடு. அவன் அழுறான், நான் ஏற்கனவே இந்த பாவத்துக்கே எத்தனை காலம் நரகத்தில் கிடப்போனா தெரியல, இதையும் போட்டுக்கிட்டான், எவ்வளோ நேரம் ஆகுன்னு அவன் அழ ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்தில் தான் சரதாசன் அழுதான். இந்த உம்மத்தின் மீது கருணையை பாருங்கள், அழுதார்கள், தன்னுடைய உம்மத்து தப்பிக்க முடியாமல் இருப்பது. அந்த நேரத்தில் அர்ஹமர் ராஹிமீன் அல்லாஹ் சொன்னான், சரிப்பா அந்த வாதியை பார்த்து, இர்ஃபா பஸரக், உன்னுடைய பார்வையை உயர்த்திப்பார் அப்படின்னா அவன் பார்வையை அந்த பக்கம் பார்க்குறான். இங்கே பாருங்கிறான். பார்த்தா ஒரு பெரிய நகரம், வெள்ளி கோட்டை உள்ள தங்க மாளிகை, மாணிக்கங்கள் மரகதங்கள் பொறிக்கப்பட்ட பங்களாக்கள், அருமையான ஒரு ஊர், ஒரு நகரமே இருக்கு. வெள்ளியாலேயே கோட்டை எழுப்பப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சில்வர் சிட்டி, அருமையான நகரத்தை பார்க்குறோம். அழகுன்னா அப்படி அழகு.
அப்போ அவன் கேட்குறான், யா ரப்பி என்ன அழகு, என்ன ஆச்சரியம். அந்த வாதி கேட்குறான், பிரச்சனையை கொண்டு வந்தவன், என்ன அழகாக இருக்கிறது, என்ன அற்புதமாக இருக்கிறது, இது யாருக்கு? அப்போ அவன் சொன்னான், அல்லாஹ் சொல்கிறான், யார் இதனுடைய சமனை, இதனுடைய விலையை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு. அப்படியா? இதை யாராவது வாங்க முடியுமா? இதை யாராவது வாங்க முடியுமா? மாளிகை எல்லாம் தங்கமாக இருக்குது, மரகதங்கள் மாணிக்கங்கள், ஒரு பில்டிங்கை வாங்க முடியாது, இந்த நகரத்தையே வாங்க முடியுமா? அப்படி வாங்கிறதுக்கு யாரும் ஆள் இருக்கிறாங்களா ரப்பே? என்ன ஆச்சரியமாக இருக்குது, வாங்கிறதுக்கு ஆள் இருக்குதுன்னு அல்லாஹ். அப்படியா? யார் வாங்குவா? நீ வாங்க முடியும் அப்படின்னு. அப்போ அவன் சொன்னால், யாரெல்லாம் நீ கிண்டல் பண்ணாத, நானே என்னுடைய பாவத்தை அவன் தலையில் சுமத்துறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இதை போய் நான் வாங்குறேன்னா நான் எப்படி வாங்க முடியும்? ஒரு வார்த்தை சொல்லு, நீ அதை வாங்கிடலாம். ஒரு வார்த்தை, ஆமாம், அஃபௌத்துஹு, நான் அவனை மன்னித்தேன் என்று சொல், அதுதான் அதனுடைய விலை என்றான். ரொம்ப அப்படியே திகைச்சிட்டு போயிட்டான். ஒரு வார்த்தை, இவனை மன்னிச்சா இந்த நகரமே எனக்கா? ஆமாம், உனக்கு தான். இதுக்கு மேலே மன்னிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பைத்தியமா? அவன் அஃபௌத்து, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்ற உடனே, அப்போ அது உனக்கு தான் அந்த நகரத்தை நோக்கி ஓடுறான். அவன் ஓடுகிறான். இந்தாப்பா கொஞ்சம் நில்லு, அல்லாஹ் சொல்கிறான், எங்கே போகிற, அது உனக்கு தான். நான் வாக்கு தந்தால் மனுஷன் இல்லையே மாறுறதுக்கு, நான் உனக்கு வாக்கு தந்துட்டேன், அது உனக்கு தந்துடுவேன், நீ ஒன்றும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, நீ மெதுவாக போ. இப்போ எங்கே போகிற? இல்லை அங்கே தான் போகிறேன், எனக்கு தான் நீ தந்துட்டேன்னு அங்கே போகிறேன். தனியாக போய் நீ என்ன செய்ய போகிற? தனியாக போய் அங்கே போய் என்ன செய்ய போகிற? இப்போ என்ன செய்யணும்? இவனையும் கூட்டிகிட்டே போ. அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்கள். நான் சொல்ல வந்த செய்தி, பூமிக்கு கீழ் பார்க்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்திற்கு மேல் நடப்பதையும் பார்ப்பார்கள். தொழுகையில் நிற்கிறாங்க, தொழுகையில் நின்று ஜமாத்து நடத்திட்டு இருக்குது. திடீர்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டுறாங்க, முன்னால் ஒரு ஸ்டெப் வைக்கிறாங்க, கையை நீட்டுறாங்க. கையை நீட்டி அவர்கள் பின்னால் வந்துட்டாங்க. இது ஒரு புதுசாக இருந்தது. 2-3 தடவை கையை நீட்டுறதும் பின்னால் வர்றதும் இப்படியே செய்கிறாங்க. தொழுகை முடிஞ்சது, சஹாபிகள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்ன இப்படி நடந்தது? ஆமாம், சொர்க்கத்தினுடைய கனிகள் குவிந்து கிடப்பதை நான் பார்த்தேன், அதை பறித்து உங்களுக்கு தரலாம் என்று நான் நினைத்தேன், வேணாம், ஆகிரத்தில் அவங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நான் என்ன செஞ்சிட்டேன், திருப்திப்பட்டு கொண்டேன் என்று சொன்னார்கள். அப்போ அந்த சொர்க்கத்திலேயே சொர்க்கத்தை பார்க்கிறார்கள், சொர்க்கத்திலே மரத்தை பார்க்கிறார்கள், அதனுடைய கனியை பார்க்கிறார்கள், அதை தன்னுடைய கரத்தாலும் பறிக்க முடியும் என்பதை உணர்கிறார்கள். அந்த அளவிற்கான ஒரு மகத்துவமான ஆற்றலை பெற்றவர்கள் தான் வல்லலம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கான அளவிடப்பட்ட நேரம் முடிந்தது. ஒரு தகவலோடு நான் செய்தியை முடிச்சிடுறேன். ஏன்னா தலைப்பு அல்லாஹ்வை கண்ட அண்ணலின் கண்கள். மேராஜில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தாங்களா இல்லையான்னு சர்ச்சைகள்லாம் இருக்குது. சரி, நான் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, நீங்கள் பார்த்தீங்களா நாயகமே, அல்லாஹ்வை பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்படி பார்த்துங்க? ஒளி பிழம்பாக நான் பார்த்தேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய சில தஃப்சீர் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதும் பொழுது மா ஜாகல் பஸரு வமா தகா. அப்போ அல்லாஹ்வை பார்க்கும்போது அவங்களுடைய பார்வை எப்படி இருந்தது? பார்வை கடந்து செல்லவில்லை, தடுமாறவில்லைங்கிறான். பார்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை தடுமாறல, கடந்து செல்லல. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறான்? இப்போ இந்த பாருங்க, இது எத்தனை, ஒரு 100 வாட்ஸ் இருக்குமா, 200 வாட்ஸ் இருக்குமா, அவ்வளோதான். இதை பார்க்கறதுக்கு கண்ணு கூசுது, இதை பார்க்கறதுக்கே கண்ணு கூசுது. இது ஒரு 500 இருந்தால், ஒரு 1000 இருந்தால், 2000 இருந்தால் சுடும். 2000 வாட்ஸாக இருந்தால் இதெல்லாம் மேடையெல்லாம் சுட ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் 100 சமாவாத்தி வல்லர். அப்போ வானம் பூமியினுடைய பிரகாசமாக அவன் இருக்கிறான். அவனை எப்படி பார்க்க முடியும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ரப்பி அரினி அந்துர் இலைக், உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டாங்க இல்லை, குர்ஆன் சொல்லுது இல்லை, ரப்பி அரினி, என்ன உன்னை எனக்கு காண்பி, நான் உன்னை பார்க்கணும். அந்துர் இலை கால லந்தாராணி, என்னை பார்க்க முடியாது, உங்கள் கண்ணுக்கு அது சக்தி இல்லைங்கிறான். உங்கள் கண்களால் என்னை பார்க்க முடியாது. நான் ஒரு செய்தி படித்த ஞாபகம் இருக்கிறது, ரொம்ப காலத்துக்கு முன்னால் ஒரு ஞாபகம் இருக்கிறது. அந்த செய்தியில் என்னென்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வையை குறித்து அந்த செய்தியை நான் படித்தேன். இன்ன மூசால யந்துரு இலா நம்லத்தின் சௌதா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருப்பு எறும்பை பார்ப்பார்கள். நாமளும் தான் பார்க்கலாம். சரி, ஃபீ லைலத்தின் லல்மா, எப்போ பார்ப்பாங்க? இருட்டாக இருக்கக்கூடிய அந்த இரவிலே பார்ப்பார்கள். லைட்ஸ் இல்லை, நட்சத்திரங்களினுடைய வெளிச்சம் இல்லை, சந்திரனுடைய வெளிச்சம் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு அமாவாசை இருட்டு. இதிலே பார்ப்பார்கள். கருப்பு எறும்பை மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்ப்பாங்க. கொஞ்சம் ஆச்சரியம் தான். அடுத்த ஆச்சரியத்தை பாருங்க, அலா சஹரத்தின் சௌதா,
கருப்பு பாறையில ஊர்ந்து செல்லக்கூடிய எறும்பை பார்க்குறாங்க. பாறை கருப்பு, எறும்பு கருப்பு, இருள், இதில் அவங்க பார்க்குறாங்க அந்த எறும்பை. அதுக்கு அடுத்து தான் கிளைமாக்ஸ். எவ்வளோ தூரத்தில் பார்ப்பாங்க? மின் அஷரத்தி ஃபராசிக், 10 ஃபர்சக். ஒரு ஃபர்சக்ங்கிறது 3 கிலோமீட்டர், இன்றைய கால அளவு. 30 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து பார்ப்பாங்களாம். 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் இருந்து ஒரு பாறையில் இருளில் கருப்பு எறும்பு ஊர்ந்து செல்வதை பார்க்கும் ஆற்றல் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கண்களுக்கு இருந்தது. அந்த கண்கள் அல்லாஹ்வை பார்க்க முடியாதுன்னு நல்லா சொல்கிறான். இப்போ ஸல்லல்லாஹு பார்வை எப்படி? மாஸாகல் பஸரு வமா தகா, அவர்களுடைய பார்வை தடுமாறவில்லை, கடந்து செல்லவில்லை என்று குர்ஆன் சொல்லுகிறார். இதை குறித்து சூஃபிகள், ஆஷிக்கிங்கள் ஒரு கிதாபில் எழுதுகிறாங்க. நஃபஹாத்துல் ஐத்ரியா அப்படிங்கிற கிதாப், உலமாக்கள் இருக்கிறதுனால அதை சொல்கிறேன். அது ஒரு அரபு தமிழ் கிதாப். வித்ரியா அப்படின்னு ஒரு கோர்வை இருக்குது, பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனுடைய ஷரஹ் நஃபஹாத்துல் ஐத்ரியா. அதில் எழுதுகிறாங்க, ஒரு அறிஞர், ஒரு ஆஷிக், அவர் என்ன செய்கிறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை எப்படி பார்த்தாங்க. சரி, அவங்க எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறத தெரியணுங்கிறதுக்காகவே அவங்க சொல்கிறாங்க, 30 வருஷமாக அதை தேடினேன். அந்த இல்மை நான் புரிஞ்சுக்கிடங்கிறதுக்காக உலமாக்களை, அறிஞர்களை, இமாம்களை சந்தித்து 30 வருஷங்கள் நான் தேடினேன். எனக்கு அதுக்கு ஆன்சர் கிடைக்க இல்லைங்கிறாங்க. மாஸாகல் பஸர் வமா தகா கான காப கௌசைன் 60 நாடு வருதுல சூரத்து நஜ்மில் அல்லாஹும் ரசூலும் நெருங்கி இருந்தார்கள் அப்படின்னு வருது. அப்போ எவ்வளோ நெருங்கி இருந்தார்கள் அப்படிங்கிறது, அந்த நெருக்கம் என்றால் என்ன அப்படிங்கிறத நான் தேடி பார்த்தேன். 30 வருஷமாக எனக்கு ஆன்சர் கிடைக்க இல்லை. அல்லாஹுவே எனக்கு கடைசியில் என்னுடைய கல்வியில் அதை போட்டான். எப்படி போட்டான் என்றால், நான் வலது பக்கம் திரும்பி பார்த்தாலும் அல்லாஹ், இடது பக்கம் திரும்பி பார்த்தாலும் அல்லாஹ், முன்னும் பின்னும் மேலும் கீழுமாக நான் அல்லாஹ்வை கண்டேன் என்ற ஒரு இல்ஹாமை அல்லாஹ் என்னுடைய இதயத்தில் போட்டான் என்கிறார். அருமையான பெருமக்களே, அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்கிறோம். அதற்கு ஒரு காரணமும் கூட குர்ஆன் தான், குர்ஆனுடைய வசனம். இந்த எதிரிகள் கடுமையான வேதனைகளை தந்த பொழுது அல்லாஹ் சொன்னால், ஒஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக்க, அல்லாஹ் அவங்களை தீர்மானிச்சிருக்கிறான், அவங்க என்ன நோவினை தந்தாலும் நீங்கள் பொறுமையாகிறீங்க சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான், ஃப இன்னக பி அயுனினா அப்படிங்கிறான். இதற்கு தஃப்சீர் முஃபஸ்ஸிர்கள் நிறைய விளக்கம் எழுதுகிறாங்க. உங்களை நம்ம எங்கே வச்சிருக்கிறோம் தெரியுமா? பி அயுனினா, நமது கண்களுக்குள்ளே வைத்திருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்கிறான். இது குர்ஆன் வசனம் தானே. ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக்க ஃப இன்னக பி அயுனினா, நம்முடைய கண்களுக்குள்ளே உங்களை நாம் வைத்திருக்கிறோம் நாயகமே, நம்முடைய கண்காணிப்பிலே இருக்கிறீங்க அப்படிங்கிற அர்த்தம் சூஃபிகள், ஆஷிக்கின்கள் அது ஆழமான விளக்கங்கள் சொல்லுவார்கள். அதை சொல்வதற்கான ஒரு சக்தியும் தகுதி எனக்கு இல்லைங்கிறதுனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். அப்போ அந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்லுகிறதுனா, இன்னக பி அயுனினா, நம்முடைய கண்களுக்குள்ளே உங்களை நாம் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எனவே தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வந்ததாக அறிஞர்கள் பேசுவார்கள். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்கள் மட்டுமே அல்லாஹ்வை கண்டது. ஜிப்ரீலுடைய கண்களும் காணல. ஆனால் அந்த அல்லாஹ்வை பார்க்கும் கண்களாக நம்முடைய கண்கள் ஆகிரத்திலே மாற வேண்டும். அந்த நசீபை நாம் பெற வேண்டும் என்றால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதயபூர்வமாக நேசித்து அவர்களுடைய நெருக்கத்தை பெற்று அவர்களுடைய காலடியிலே நாளை மறு உலகத்தில் அமர்ந்து வல்ல அல்லாஹ்வினுடைய திருக்காட்சியை காணுவதற்கான நசீபை நாம் பெற வேண்டும். அதற்கான தௌஃபீக் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.